السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லலுறும் முஸ்லிம் சமூகமும் அல்லாஹுவின் ஆறுதலும் என்கின்ற தலைப்பில் எமது உள்ளங்களிலெல்லாம் கேள்விகளாக எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய கவலைகள், வேதனைகள், இந்த சமுதாயத்தை பற்றிய சிந்தனைகள், ஒரு முறைப்படுத்தப்படாத அதாவது கஷ்டங்கள், இவைகளுக்கு குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு என்ன ஆறுதல்களை என்ன செய்கின்றன, சொல்லுகின்றன, வழிகாட்டல்களை சொல்லுகின்றன என்பதை சுருக்கமாக இந்த இடத்திலே நான் உங்களுக்கு அதாவது சில வரிகளாக சொல்லி காட்டலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் இது பல கோணத்திலே பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. ஒன்று, இந்த முஸ்லிம் சமுதாயத்திலே, முஸ்லிம் உலகத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள், கஷ்டங்கள், சோதனைகள், சிரமங்களுக்கு அரசுகள் எப்படி பொறுப்பாகின்றன, ஆட்சி எப்படி பொறுப்பாகிறது, அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அவர்கள் அதாவது இந்த சமுதாயத்தின் மீது எடுக்க வேண்டிய பொறுப்புகள் என்ன, அவர்கள் அதை எப்படி கையாள வேண்டும், அதில் அரசியல் ரீதியான நகர்வுகள் என்ன என்று பேசப்பட வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் நாம் இங்கே பேசப்போகின்ற ஒரு விஷயம், அதை பேசுவதனூடாக எங்களுக்கு அறிவு ரீதியான சில தகவல்கள் கிடைக்குமே தவிர எங்களால் அந்த மாற்றத்தை என்ன செய்ய முடியாது, நாங்கள் செய்துவிட முடியாது என்பதனால இது ஒரு பிரதானமான பகுதி. ஒரு அரசுக்குள்ள பொறுப்புகள் என்ற ஒரு பகுதி இருக்குது. ஒரு முஸ்லிம் சமுதாயத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு அரசாங்கத்துக்கென சில பொறுப்புகள் உண்டு. அது அந்த பிரதேசத்து அரசாங்கமாக இருந்தாலும் சரி, வெளியே உள்ள அரசாங்கங்களாக இருந்தாலும் அதற்கென சில கடமைகள் என்ன உண்டு. அது ஒரு பகுதி. இரண்டாவது ஒரு பகுதி, அந்த சோதனையை சந்திக்கக்கூடிய சமுதாயம் இருக்கிறதே, முஸ்லிம் சமுதாயமாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு பறந்து விரிந்து போன ஒரு சமுதாயமாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். பறந்து, அதாவது பில்லியன் கணக்கை தாண்டி 160 170 கோடிகளை தாண்டி விட்ட ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு சமுதாயத்திலே நடக்கக்கூடிய சோதனைகள், கஷ்டங்களை எல்லா சமுதாயத்தினரும் ஒரு சேர எதிர்கொள்ள முடியாத ஒரு காலப்பகுதி இது. எனவே அந்தந்த பிரதேசத்திலே எங்கெங்கெல்லாம் இந்த சோதனைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளை முஸ்லிம் சமுதாயம் சந்திக்கிறதோ அந்த பிரதேசத்து மக்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்று சில கடமைகள் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. மற்றைய முஸ்லிம்களால் அதை செய்யவும் முடியாது, அதை அவர்கள் என்ன செய்ய முடியாது, எதிர்கொள்ளவும் முடியாது. எந்த மண்ணில் நாம் பிறந்தோமோ, எந்த மண்ணில் நாம் வளர்ந்தோமோ அந்த மண்ணுக்கென எமக்கும் அந்த மண்ணுக்கும் இடையிலான ஒரு தொடர்பு உண்டு, ஒரு பலம் உண்டு, ஒரு சக்தி உண்டு. அதை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. எனவே அந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கையை பொறுத்தவரைக்கும் வெளியிருந்து மக்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கையை விட அது பலமானதாகத்தான் என்ன செய்யும், அது இருக்கும். எனவே இது இரண்டாவது பகுதி. அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ற ஒரு பகுதி உண்டு. இந்த இடத்திலே மூன்றாவது பிரதானமான பகுதி என்ன என்று சொன்னால், அந்த மக்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஈமானிய சிந்தனை இடத்துல இருக்குமே. எங்களால் எதுவும் செய்ய முடியாதா, நாங்கள் எதுவும் உதவ முடியாதா, நாங்கள் பங்காளர்களாக மாற முடியாதா, நாங்கள் பிரார்த்தனைகள் செய்கிறோம், இந்த பிரார்த்தனையோடு சேர்த்து பிராக்டிக்கலாக எங்களால் எதுவும் செய்ய முடியாதா, பொருளாதார உதவிகள் மாத்திரத்தோடு நாம் நின்று கொள்கிறோமா என்கின்ற கேள்விகள் இருக்கின்றன. இதற்கு அடுத்ததாக நான்காவது ஒரு நிலையிலே எல்லோர உள்ளத்திலும் பொதுவாகவே அல்லாஹு தஆலா இவைகளுக்கு என்ன விளக்கம் சொல்கிறான், இந்த மூன்று நிலைகளையும் தாண்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எமக்கு என்ன விளக்கத்தை இதனூடாக சொல்ல வருகிறான் என்ற அந்த அறிவு கிடைப்பது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த நிகழ்வுகளுக்கு அல்லாஹ் ஒரு விளக்கம் சொல்கிறான். அந்த விளக்கங்கள் என்ன? இப்ப ரப்பு எங்களை சோதித்து விட்டு, உன்னை நான் இதற்கு தான் சோதிக்கிறேன், நீ ஒரு 10 வருஷம் பொறுமையாரின்னு அல்லாஹ் எங்களோட நேர பேசினா நம்ம என்ன செய்வோம், பொறுமையாரிப்போம். அல்லாஹு தஆலா நான் உன்னை 10 வருஷம் சோதிக்க போறேன், நீ கஷ்டப்பட போறாய், நீ வருத்தத்தில் என்ன செய்ய போறாய், விழப்போகிறாய் என்று சொல்லிவிட்டு ஒரு 10 வருஷம் நீ பொறுமையா இருக்கணும்னு அல்லாவே நேரம் எங்கள்கிட்ட சொல்லிட்டாண்டா, நிச்சயமாக ஈமானுள்ள அனைவருமே என்ன செய்வோம், அந்த அத்தனை சோதனையை தாங்கிக் கொள்ள தயாராக இருப்போம். அப்ப அதுக்கு அந்த அல்லாஹ்வுடைய அந்த விளக்கம் எங்களுக்கு தேவை. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்,
இந்த சமுதாய சோதனைகள் பற்றி, இந்த சமுதாயத்துடைய பிரச்சனைகள் பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்ற ஒரு விளக்கம் ஒரு முஃமினுக்கு தேவை. இது ஏன் தேவை அப்படி என்ற ஒரு பிரதான கேள்விக்கு நாங்கள் முதலாவது பதில் காண வேண்டும். இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு தன்னை ஈமான் கொண்ட சமுதாயத்தை விட ஒரு பெருமதியான சமுதாயம் கிடையாது. இந்த உலகத்திலேயே அவனை ஈமான் கொண்டவர்களை விட ஒரு பெருமதியான சமுதாயம் இந்த உலகத்திலே கிடையவே கிடையாது. அவர் ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற வார்த்தையை சொல்லி அந்த ஏகத்துவத்தில் உறுதியாக இருந்துவிட்டு இந்த உலகத்திலே எல்லா மகா பாதக செயல்களை செய்தாலும் அவைகளுக்குரிய தண்டனையை இறைவன் கொடுத்தாலும் அவனை நிரந்தரமாக நரகத்திலே இறைவன் என்ன செய்வதில்லை, வைக்கப் போவதில்லை என்று சொன்னால் அந்த கலிமாவுக்குரிய பெருமதியுள்ள சமுதாயமாகத்தான் அல்லாஹ் தஆலா எம்மை பார்க்கிறார். அப்படி இருக்கிற நேரத்தில் நாம் இறைவனிடத்திலே மிக பெருமதியான ஒரு சமுதாயமாக இருக்கிற நேரத்தில் உதவிகள் ஏன் தாமதமாகின்றன? ஏன் இந்த சமுதாயத்துக்கு இறைவனது பதில் என்ன அவசரமாக கிடைப்பதில்லை என்பது போன்ற கேள்விகள் எமது உள்ளத்திலே உருவாகத்தான் செய்யும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த விஷயத்தில் மட்டுமல்ல, ஒரு தனிப்பட்ட ரீதியான சோதனையாக இருந்தாலும் சரி, சமூக ரீதியான சோதனையாக இருந்தாலும் சரி, குடும்ப ரீதியாக நாம் சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஒரு பதிலை நாம் அடிப்படையாக குர்ஆன் சுன்னாவிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். என்ன என்று சொன்னால், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இறைவனுக்கென ஒரு சுன்னா உண்டு. இறைவனது சுன்னா என்றால் இறைவனது நிர்வாகம் உண்டு. இறைவனுக்கென ஒரு வழிமுறை உண்டு. இந்த உலகம் இறைவனை நிராகரித்தவர்களுக்கும் தான், இறைவனை விரும்புகின்றவர்களுக்கும் தான், இருவருக்கும் சேர்த்து தான் இந்த உலகம். இருவருக்குமே சந்தர்ப்பம் இந்த உலகத்தில் என்ன செய்யப்படும், வழங்கப்படும். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இது முழுமையாக மூமின்களுக்கான உலகம் அல்ல, இது முழுமையாக முஸ்லிம்களுக்கான உலகம் அல்ல. முஸ்லிம்கள் இங்கே நிர்வாகிகளாக இருக்கலாம், இங்கே ஆளலாம், மற்றவர்களை அவர்கள் என்ன ஆட்சி செய்யலாம். ஆனால் முழுமையாகவே இஸ்லாமிய ஆட்சி ஒன்று இந்த முழு உலகத்துக்கு அமைந்து விட்டாலும் கூட ஒரு முஃமின் இந்த உலகத்திலே முழு நிம்மதி அடைய முடியாது. முழுமையாகவே நாம் விரும்பக்கூடிய ஒரு முழுமையான ஒரு நிம்மதியான ஒரு ஆட்சியை இந்த சமுதாயம் சந்தித்து விட்டாலும் கூட முழு நிம்மதியை ஒரு முஸ்லிம் என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்திலே அடைய முடியாது. காரணம், இறை நிராகரிப்பாளர்களுக்கும் மூமின்களுக்கும் சேர்த்து தான் இந்த உலகம் என்ன செய்கிறது, வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய நிர்வாகம் எல்லோருக்கும் சேர்ந்ததாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே இறை நிராகரிப்பாளர்களுக்கும் அநியாயக்காரர்களுக்கும் நான் சந்தர்ப்பம் வழங்குவேன் என்று சொல்றான். என்ன காரணம் அப்படி என்று சொன்னால், நாளை மறுமையில எனக்கு நீ அவகாசம் தரவில்லை, சந்தர்ப்பம் தரவில்லை, நேரம் தரவில்லை, ஆயுள் தரவில்லை, நான் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நான் சந்தர்ப்பங்களை எல்லாம் என்ன செய்வேன், வழங்குவேன். ஆட்சியெல்லாம் நான் அவனுக்கு என்ன செய்வேன், நான் கொடுப்பேன். இந்த உலகத்திலே அவனுடைய எல்லா விதமான ஆடம்பரத்தையும் டாம்பிகத்தையும் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை நான் என்ன செய்வேன், வழங்குவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இது அல்லாஹ் தஆலா அதையும் கொடுத்து கொண்டு மூமின்களுக்கு ரஹ்மத்தும் செய்ய வேண்டும் என்கின்ற நிலையில் நீங்க நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நிர்வாகம் இதை ஒட்டி தான் என்ன செய்யும், போய்கொண்டிருக்கும். எல்லோருக்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். ஆனால் எல்லோரும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டிருப்பான். இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு அநியாயக்காரனுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பமும் கொடுக்கணும், ஆயுளும் கொடுக்கணும், அவனுக்கு வாழ்க்கையும் கொடுக்கணும், அவனுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். மூமினே என்ன செய்யணும், காப்பாற்ற வேண்டும், அவனே உயர்த்த வேண்டும் என்கிற நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்குரிய சந்தர்ப்பத்தை தான் அதிகமா என்ன செய்யறான், கொடுக்கிறான். யாருடைய, இறை நிராகரிப்பாளன், தன்னை நிராகரிக்க கூடியவனுக்கு. மூமின் தன் பக்கம் உள்ளவன் என்பதனால அவனிடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறது, நீ கொஞ்சம் என்ன செய், பொறுமையாக இரு, நீ கொஞ்சம் என்ன செய், பொறுமையாக இரு. குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், இந்த ரெண்டையும் அல்லாஹ் தஆலா அடிக்கடி சொல்வான். ஒன்று பொறுமையாக இருப்பதையும், இரண்டாவது இறுதி முடிவு மூமின்களுக்கு தான் என்பதை. வல் ஆகிபத்துல் முத்தகீன் வல் ஆகிபத்துல் தக்வா, இதை நம்ம அடிக்கடி கேட்போம். அல்லாஹ் தஆலா சொல்வது ரெண்டு தான். ஒன்று வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று சொல்வான். அடுத்தது வல் ஆகிபத்துல் முத்தகீன் வலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன், அநியாயக்காரர்களுக்கு தவிர பகைமை கிடையாது, முத்தகீன்களுக்கு இறுதி முடிவு என்று அல்லாஹ் தஆலா அந்த இறுதி முடிவு என்ன செய்றான், மூமின்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால், எப்பொழுதுமே உண்மையில் இருக்கக்கூடியவர்கள், ஹக்கிலே இருக்கக்கூடியவர்கள், மார்க்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் தான் சரியாக இருக்கிறேனா பிழையாக இருக்கிறேனா என்பதை தான் சந்திக்கிற சோதனை வச்சு முடிவெடுக்க கூடாது. தனக்கு வரக்கூடிய வேதனைகளை வச்சு என்ன செய்யக்கூடாது, முடிவெடுக்க கூடாது. தனக்கு நடக்கக்கூடிய தண்டனைகளை வச்சு அவன் முடிவெடுக்கவே கூடாது. நான் சரியாக இருக்கிறேனா பிழையாக இருக்கிறேன் அல்லாஹ்வுடைய வகையை வச்சு மட்டும் தான் என்ன செய்யணும், முடிவெடுக்கணும். பின்னர் சோதனைகளை பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ரெண்டு பேருக்கும் வழங்கக்கூடிய சுதந்திரத்தில் உள்ள விஷயம்.
இந்த ஒரு அடிப்படையை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால், இந்த உலக நிர்வாகம் என்பது மூமின்களுக்கானது மாத்திரமல்ல, இறை நிராகரிப்பாளர்களுக்கும் சேர்த்துத்தான் அல்லாஹ் தஆலா இதை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால், சில விஷயங்களை குர்ஆன் சுன்னாவிலிருந்து விளங்குவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க சந்திக்கக்கூடிய சோதனைகள், நாங்க அந்தந்த பிரச்சனை நேரத்தில் எங்களோட சிந்தனையை அதுக்குள்ள நம்ம மட்டுப்படுத்திக் கொள்றோம், இவ்வளவுதான் சோதனையை சந்திக்கிறோம். ஆனால் உண்மை அப்படி அல்ல. முஸ்லிம் சமுதாயம் முஸ்லிம் ஆட்சியாளர்களால் கடுமையாக சோதிக்கப்படக்கூடிய நிலைமையை நம்ம சிரியால என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அது யாரு? அது ஒரு முஸ்லிம் ஆட்சியாளர் இல்லையா நம்ம கவலைப்பட்டு பிரயோசனம் இருக்காங்க. இருக்கிறது முஸ்லிம் ஆட்சியாளர் தான், ஆனால் அநியாயம் இழைக்கப்படுற யாரு? முஸ்லிம்கள் தான். ரசாயனவியல் என்ன அந்த ஆயுதங்கள் ஊடாக கூட முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது யாரால? அங்க முஸ்லிம் ஆட்சியாளர்களா. எனவே முஸ்லிம் சமுதாயம் பாதிக்கப்படக்கூடியதுல முஸ்லிம் அல்லாதவர்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் சமுதாய ஆட்சியாளர்களும் என்ன செய்யறாங்க, அதுல இருக்கிறார்கள். இது முதல் அணி. முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று எடுத்து பார்க்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய காஷ்மீர் போன்ற பலஸ்தீன் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கண்ணூடாக என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது முஸ்லிம் அல்லாதவர்கள் மூலம் நம்ம சந்திக்கக்கூடிய இடங்கள். இன்னொரு பகுதி என்னன்னா, ஒரே நாடாக இருக்கும், நம்ம சிறுபான்மையாக இருப்போம், அதுல ஒரு முஸ்லிம் சமுதாயத்தினர் நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க ஒரே நாட்டில், இன்னொரு சமுதாயத்தினர் கொடுமைக்குள்ளாய்க்கின்றிருப்பாங்க. ரெண்டு பேருமே முஸ்லிம்கள் தான். இப்போ உதாரணமா பர்மா போன்ற இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், ரோஹிங்கிய முஸ்லிம்ஸ் அவங்க அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாதிரி அல்ல அந்த என்னது, அதாவது நகர்ப்புறங்கள்ல வாழக்கூடியவர்கள் அனுபவிப்பது. அவங்க சுதந்திரமா சந்தோஷமா என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்ப ஒரே ஆட்சியின் கீழ் ஒரு பிரதேசம் சில அரசியல் நோக்கத்திற்காக பாதிக்கப்படக்கூடிய முஸ்லிம்களையும் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அப்ப முஸ்லிம்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சோதனைகள் அப்படி என்பது முஸ்லிம் அல்லாதவர்கள் மூலமும் தான், முஸ்லிம்கள் மூலமும் தான். அதே நேரம் இஸ்லாம் என்பதற்காக மாத்திரமல்ல, சில அரசியல் காரணங்களாலும் தான். இப்படி பலவிதமான சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம்ல என்ன செய்யும்டா, ஒரு குறிப்பிட்ட நாட்டுடைய ஒரு குறிப்பிட்ட சூழலுடைய பிரச்சனை என்ன செய்யும், பெரிதாக எங்களுக்கு என்ன செய்யும், காட்டப்படும் மாத்திரமல்ல, அந்த நாளுடைய நிகழ்வு அதுவாக என்ன செய்யும், இருக்கும். அப்ப நீங்க முஸ்லிம்களுடைய பேச்சுக்களை எல்லாம் நீங்க பாருங்க, ஸ்பீச் எல்லாம் எப்படி இருக்கும்டா, அது மட்டும்தான் பிரச்சனை, மத்த எதுவுமே என்ன பிரச்சனை இல்லை என்ற அடிப்படையிலையும் அங்க உள்ளவங்க தான் என்னது கஷ்டப்படுறாங்க, வெளி உலகத்தில் அவங்களுக்கு வந்த கஷ்டம் இல்லை என்ற அடிப்படையில பேச்ச நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். இதுவே நாங்க பிரச்சனையை சரியாக என்ன செய்யல, அடையாளம் காணவில்லை என்பதற்கான ஒரு ஆதாரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரி, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இடங்களுக்கு புனிதம் இருக்கலாம், ஆனா ஒரு முஸ்லிமுடைய உயிரை பொறுத்த வரைக்கும் அது எந்த பூமியில் கொல்லப்பட்டாலும் ஒரே சமம் தான். ஒரு முஸ்லிமுடைய உயிர் எங்கு கொல்லப்பட்டாலும் சரி, அது இந்தியாவிலாக இருக்கலாம், இலங்கையிலாக இருக்கலாம், பலஸ்தீனிலாக இருக்கலாம், சிரியாவிலாக இருக்கலாம், ஒரு முஸ்லிமுடைய உயிர் அது கொல்லப்படுகிற நேரத்தில் எல்லா புனித பூமியில கொல்லப்பட்டவனுக்கு அதே புனிதத்துவம் தான், மற்ற இடத்துல கொல்லப்பட்டவங்களுக்கு அதே என்ன புனிதத்துவம். அதுல வித்தியாசம் என்ன, எங்களுக்கு எங்கேயுமே குர்ஆனும் சுன்னாவும் சொல்லல. இதுலயே நம்ம வித்தியாசப்படுத்துறோம்டா, பிரச்சனையை பேசக்கூடிய நாம் பிரச்சனையை சரியாக புரிந்து கொள்ளாது விட்டால் அது 2 மடங்காகிறதுக்கு முதல் காரணமா யார் அமைவோம், நாங்களே என்ன செஞ்சிருவோம், அமைந்து விடுவோம். ஒரு முஸ்லிமுடைய உயிரை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால வச்சு என்ன சொன்னாங்க, புனிதமானது இந்த நாள் போல, இந்த இடம் போல, இந்த மாதம் போல புனிதமானது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன இடம் புனிதமான இடம், ஆனா சொன்ன உயிர் எல்லா உலகத்துல எங்க இருந்தாலும் என்ன அது புனிதமானதுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். எனவே எந்த முஸ்லிம் சமுதாயத்துடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை பார்க்கிற சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் முஸ்லிம் சமூகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்றுதான் பார்க்க வேண்டும் தவிர, இந்த பிரச்சனையை விட அந்த பிரச்சனை கொஞ்சம் என்னது பவரானது, அந்த பிரச்சனையை விட இந்த பிரச்சனை கொஞ்சம் பவரானது என்கின்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்யக்கூடாது, அணுகவே கூடாது என்பதையும் நம்ம அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் என்கிற நேரத்தில் உள்ளத்திலே வரக்கூடிய இந்த நிறைய கேள்விகளுக்கு குர்ஆன் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்லுகிறான், என்ன வழிகாட்டல்கள் என்ன செய்கிறான், எங்களுக்கு எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறான் என்பதற்கான சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அம்சம் சகோதரர்களே, ஸ்பெயின் வீழுகிற நேரத்தில் அபுல் பகா அர்-ருந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர், ஒரு கவிஞர், ஒரு அழகான ஒரு கவிதை என்ன செய்வார், எழுதுவார். லிகுல்லி ஷைஇன் இதா மா தம்ம நுக்ஸானு ஃபலா யுகர்ர பி தீபில் ஐஷி இன்சானு. எந்த ஒன்று பூரணமானாலும் அது குறைய ஆரம்பிக்கும். எந்த ஒன்று இந்த உலகத்தில் பூரணமானாலும் அது குறைய ஆரம்பிக்கும். எந்த ஒன்று இந்த உலகத்தில் பூரணத்துவத்தை அடைஞ்சிட்டாலும் அது குறைய ஆரம்பிக்கும். எனவே வாழ்க்கை
நன்றாக இருக்கிறது என்று சொல்லி யாரும் ஏமாந்து விட வேண்டாம். ஃபலா யுகர்ர பிதீபில் ஐஷி இன்சானு. எனவே வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது என்று யாரும் என்ன செய்து விட வேண்டாம், ஏமாந்து விட வேண்டாம் என்று அபுல் பக்கா அர்-ருந்தி இஸ்லாமிய ஆட்சி அழகாக இருந்து கொண்டிருந்து அந்த குர்னாத்தா வீழ்வதை கண்ணால அந்த இஸ்லாமிய ஆட்சி வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கண்ணால கண்டுவிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் அது. லிகுல்லி ஷைஇன் இதா மா தம்ம நுக்சானு. எந்த ஒன்று பூரணமானாலும் அது வீழ்ந்தே ஆக வேண்டும், அது குறைந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு வார்த்தை என்ன செய்யறாரு, ஒரு அறிஞராக இருந்து கொண்டு தன் கண் முன்னாலா இஸ்லாமிய அந்த பிரதேசங்கள் கைவிடப்பட்டு போகக்கூடிய அந்த காட்சியை பார்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை. இது ஒரு முக்கியமான ஒரு அறிஞருடைய ஒரு சிந்தனை. இது முஸ்லிம் சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சோதனைகளுக்கு, பிரச்சனைகளுக்கு எப்படி முஸ்லிம் சமுதாயத்துக்கு வெளியே ஈமானோடு இருக்கக்கூடியதன் காரணமாக அந்த சோதனைகள் எம்மை வந்து சந்திக்கிறதோ, அதே போல முஸ்லிம் சமுதாயத்தினரும் அதுக்கு காரணமாக என்ன செய்வார்கள், இருப்பார்கள் என்பதைத்தான் அவரது கவிதை என்ன செய்து அந்த இடத்திலே சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே முதலாவது விதியை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விளக்கங்களை சுருக்கமாக எனக்கு கிடைக்க இந்த நேரத்துக்குள்ள நான் சொல்லுகிறேன். முதலாவது ஒரு விதியை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு பூரணம் அடைந்தாலும் எங்களை விட செழிப்பில் இருக்கக்கூடியவர்களாக, மிகவும் அதாவது ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக முஸ்லிம் அல்லாதவர்களை நாம் கண்டுதான் தீர்வோம். இது முதலாவது சப்ஜெக்ட். நம்ம எவ்வளவு பெரிய இடத்தை அடைஞ்சிட்டாலும், நம்ம எவ்வளவு வளம் கொளிக்கக்கூடிய இடத்தை அடைந்து விட்டாலும், எமக்கு மேல வசதியாகவும் நல்ல முறையிலையும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நிலையில் யாரை நம்ம பார்ப்போம், முஸ்லிம் அல்லாதவர்களை பார்ப்போம். நமக்கு முஸ்லிம் அல்லாத சகோதரர்களோடு எந்த பகைமையும் கிடையாது. நம்ம இங்க சொல்றது முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் பேசினா யாரை சொல்றோம், அதாவது விரோதமாக அநியாயம் செய்து கொண்டு முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்கள் என்பதற்காக அடந்தேறக்கூடியவர்களை மாத்திரம்தான் குறிச்சு என்ன செய்யறோம் நம்ம இங்க சொல்றோமே தவிர, முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் எல்லாரும் என்ன செய்யல, குறிச்சு சொல்லல. வரம்பு மீறுகின்றவர்களை மாத்திரம் தான் என்ன செய்யறோம் குறித்து நாம சொல்லுகிறோம். அவர்களுடைய ஒரு வாழ்க்கை ஒரு படித்தரம் மேலதான் இருக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வலவுலா ஐயகூனன் நாசு உம்மத்தன் வாஹிதா. சூரா ஸுக்ரூஃப்ல வரக்கூடிய இது வசனங்கள். இது வலவுலா ஐயகூனன் நாசு உம்மத்தன் வாஹிதா. இது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகள். இந்த மக்கள் எல்லாம் ஒரே சமுதாயமாக ஆகிவிடுவார்கள் என்று இல்லைண்டா. இப்ப வந்து முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம் சமுதாயம் என்று ரெண்டா இருக்கிறோம். இந்த மக்கள் எல்லாம் எல்லாருமே முஸ்லிம் அல்லாதவர்கள் அப்படி என்று ஆகிவிடுவார்கள் என்கின்ற நிலை மட்டும் இல்லை என்றால், லஜஅல்னா லிமன் யக்ஃபுரு பிர்ரஹ்மானி லிபுயூதிஹிம் சுகுஃபம் மின் ஃபில்லா வ மஆரிஜ அலைஹா யظஹரூன். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், எல்லாருக்குமே நான் என்ன செஞ்சிருப்பேன் என்று சொன்னால், வெள்ளியிலான கூரைகளுடைய மாளிகைகளை அமைத்து கொடுத்திருப்பேன். வெள்ளியிலான மாளிகைகள் உள்ள அந்த கூரைகள் உள்ள மாளிகைகளை அமைத்து கொடுத்திருப்பேன். யாருக்கு, இஸ்லாத்தை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு. அதே போல வலி புயூதிஹிம் அபுவாபம் வ சுருரன் அலைஹா யத்தகிஊன் வ ஸுக்ருஃபன். அலங்காரங்கள், தங்கத்தாலான அலங்காரங்கள் உள்ள மாளிகைகளை அவர்களுக்கு அமைத்து கொடுத்திருப்பேன். யாரெல்லாம் அல்லாஹ்வை நிராகரிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னையும் பெரும் பெரும் மாளிகைகளும் கோட்டை கொத்தளங்களும் தங்க என்ன அதாவது அந்த சிம்மாசனங்கள் இருக்கிற அமைப்புல ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை நான் கொடுத்திருப்பேன். ஆனா எல்லா மக்களும் ஒரே சமுதாயமாக ஆகிவிடுவார்கள் என்று, அதாவது அந்த அந்த ஒரு நிலையின் காரணமாகத்தான் அந்த மாதிரி நான் என்ன செய்யல, அமைச்சு கொடுக்கல என்ற அர்த்தம் என்னண்டா, இந்த உலகத்துல நான் இன்றைக்கு இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு கொடுத்திருக்கிறது போதான்றான்ல. இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு கொடுத்திருப்பது போதாது. நான் சரியா கொடுத்திருந்தேன், எவ்வளவு கொடுத்திருக்கணும், தங்கத்தாலான மாளிகைகள் என்ன செஞ்சிருக்கணும், கொடுத்திருக்கணும். காரணம், இது அவர்களது சொர்க்கம், இது அவர்களது சொர்க்கம், மறுமையில் நிரந்தர நரகம். எனவே இந்த உலகத்தில் நான் தங்க மாளிகைகளை அவர்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கணும். கொடுத்திருந்தால் எல்லாரும் காபிர்களாயிருப்பாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், எல்லாருமே என்ன செஞ்சிருப்பாங்க, இறை நிராகரிப்பாளர்களாக மாறிவிடுவார்கள் என்பதன் காரணமாகத்தான் நான் நேரடியாக அப்படி கொடுக்கல, பிரிச்சு பிரிச்சு என்ன செய்யறேன், அதே சப்ஜெக்டை நான் கொடுக்கிறேன், பிரித்து பிரித்து என்ன செய்யறேன் கொடுக்கிறேன். ஒரேடியா கொடுத்திருந்தா அவன் தான் நல்லா இருக்கிறான், எல்லாரும் என்ன செஞ்சிருப்பீங்க, அங்க போய் சேர்ந்திருப்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அப்ப முதல் விதி, அவர்களை நான் நல்லா வைப்பேன்றான். பெரும் பெரும் கோட்டை கொத்தளங்கள்ல தங்க மாளிகைகளை நான் கொடுத்திருக்கணும், அதை நான் பிரிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்றான். இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு செய்தியை புரிந்து கொள்கிறோம். அவர்களுடைய பொருளாதாரம், அவருடைய வளர்ச்சி, அவருடைய முன்னேற்றம் என்பது அவங்களுக்கு நடந்தே ஆகக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா எப்படியோ அதை என்ன செய்ய அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் என்ற ஒரு செய்தி. இரண்டாவது பாருங்க, இந்த மெசேஜ்களை நீங்க மனதில் வைத்துக் கொண்டு இந்த சமுதாயத்தை திங்க் பண்ணீங்கன்னு சொன்னா நிறைய வழிகாட்டல்கள் கிடைக்கும். இரண்டாவது பாருங்க, அல்லாஹ் தஆலா சூரா யூனுஸ் 88
அந்த அந்த இதுல சொல்லி காட்டுற மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ செய்றாரு. அந்த அந்த சமுதாயத்துக்கு எதிராக, ஃபிரௌனுடைய சமுதாயத்துக்கு எதிராக துஆ செய்றாரு. அந்த துஆவே அல்லாஹ் தஆலா அவர்களை எப்படி கவனித்திருக்கிறான் என்பதை சொல்லக்கூடிய ஒரு துஆ. எப்படி செய்றாருன்னா, வகால மூசா, மூசா சொன்னார், ரப்பனா இன்னக ஆதைத ஃபிர்அவுன வ மலஅஹு ஜீனத்தம் வ அம்வாலம் ஃபில் ஹயாத்தித் துன்யா. ரப்பனா இறைவா, இன்னக ஆதைத ஃபிர்அவுன வ மலஅஹு, ஃபிர்அவுனுக்கும் அவர்களது ஃபிர்அவுனோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் ஜீனத்தன் அலங்காரங்களை கொடுத்திருக்கிறாய், வ அம்வாலன் ஃபில் ஹயாத்தித் துன்யா நிறைய சொத்துக்களை என்ன செஞ்சிருக்கிறாய் நீ அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாய் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட என்ன செய்றார், துஆ கேட்கிறார். துஆ கேட்கல என்ன சொல்றாரு, எங்களுக்கு தராத அளவுல என்று சொல்றாரு. அவர்களுக்கு பொருளாதார மிகப்பெரிய அதாவது அலங்காரங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நீ கொடுத்திருக்கிறாய். லியுதில்லு அன் சபீலிக், உனது பாதையை விட்டு அவர்கள் மற்றவர்களை வழிதவர செய்வதற்காக இவ்வளவு அவங்களுக்கு போய் என்ன செஞ்சிருக்கி சேர்ந்திருக்கிறது அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ கேட்கிறார். அவங்களுக்கு சபிச்சு கேட்கிறாரு. கேட்கிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சமுதாயம் எப்படிப்பட்ட பொருளாதாரத்தில் இருக்குதுன்னு என்ன செய்றாரு சொல்றாரு. எனவே இது ஒரு அளவுகோலாக எங்களுக்கு வரலாமா, இது அவங்களுக்கு கிடைச்சே ஆகும் என்பதனால தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், அதை எங்க இடத்துல சொல்லி காட்டுகிறான். இது இரண்டாவது. மூன்றாவது பாருங்க, சஹீஹுல் புகாரில 2468வது இலக்கம். மதீனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியாளராக இருக்கிற நேரத்தில், மக்கால கூட இல்ல இந்த சம்பவம், ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க ஒரு பிரச்சனை நேரத்தில், ரசூலுல்லாஹோட ஒரு பிரச்சனை நேரத்தில். அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு என்ன ஒரு அந்த கயிறாலான ஒரு கட்டில படுத்து கண்டிக்கிறாங்க. அப்ப அந்த வீட்டுல பாக்குறாங்க 2-3 பொருட்கள் தான் என்ன செய்யுது, சாதாரணமா வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உது அல்லாஹ், அல்லாஹ்விடத்துல துஆ கேளுங்க அல்லாஹ்வின் தூதரே, ஃபல் யுஸ்ஸி அலா உம்மத்திக், உங்களோட சமுதாயத்துக்கு அல்லாஹ் விசாலத்தை கொடுக்கட்டும், தாராளத்தை கொடுக்கட்டும். ஏன் ஆட்சியாளர் வீடு இப்படித்தான் இருக்குது, ஆளப்படுறவங்களோட வீடு என்ன செய்யுது இந்த மாதிரி தான் இருக்குது. உங்கள் சமுதாயத்துக்கு அல்லாஹ் விசாலத்தையும் தாராளத்தையும் பொருளாதாரத்தையும் என்ன செய்யட்டும் கொடுக்கட்டும். உது அல்லாஹ், அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க. யார் சொல்றாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சமுதாயத்துடைய விசாலத்துக்கு துஆ செய்ய சொல்றாங்க. ஃபல் யுஸ்ஸி அலா உம்மத்திக், விசாலத்துக்கு துஆ செய்ய சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ற நேரத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு, எப்படி தெரியுமா, فإن فارس والروم وسع عليهم وأعطوا الدنيا وهم لا يعبدون الله. பாரசீக ரோம், இன்றைக்கு நம்ம பெரும் வல்லரசாக ரெண்டு எதை பார்க்கிறோமோ அதே மாதிரி அன்றைக்கு பார்த்தேன்னு பாரசீக ரோமர்களை பாருங்கள், அவர்களுக்கு இந்த உலகமே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு நிறைய விசாலம் அளிக்கப்பட்டிருக்கிறது, அந்த அளவு வசதியா வாழ்றாங்க. அவர்கள் அல்லாஹ்வை வணங்காத நிலையில், இதான் முக்கியமான இடம், அவர்கள் அல்லாஹ்வை வணங்காத நிலையில் அவ்வளவு தாராளமாகவும் விசாலமாகவும் அவங்க என்ன செய்யறாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்க அல்லாஹ் வணங்குறோம், எங்களுக்கு ஒரு விசாலத்தை அல்லாஹ்வுடைய தூதரே துஆ கேளுங்கள் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சாய்ந்து கொண்டிருந்தாங்க அந்த விரிப்புல. இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹ் எழும்பி உட்கார்ந்தார்கள். எழும்பி உட்கார்ந்து கேட்டாங்க, அவ ஃபீ ஷக்கின் அன்த இப்னுல் கத்தாப், கத்தாபுடைய மகனே சந்தேகத்திலே இருக்கிறீரா என்று கேட்டாங்க. அவர் சொன்னார், இந்த சமுதாயத்துக்கு விசாலமும் தாராளமும் கிடைக்கட்டும், அல்லாஹ்வை வணங்காதவர்கள் தாராளமாக விசாலத்தோடு வாழ்கிறாங்க, நீங்க கேளுங்க என்று சொன்னதுக்காக ரசூலுல்லாஹ் எழும்பி உட்கார்ந்து அவ ஃபீ ஷக்கின் அன்த இப்னுல் கத்தாப், கத்தாபுடைய மகனே சந்தேகத்திலே இருக்கிறீங்களா, நாங்க சரியான நிலையில் இருக்கிறோம், உண்மையிலே இருக்கிறோம், மார்க்கத்திலே இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய அருளிலே இருக்கிறோம் என்பதில் சந்தேகத்தில் இருக்கிறீரா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிச்சயமா சந்தேகத்தில் இல்ல, ஆனா ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தை எச்சரிக்கிறாங்க, அவ ஃபீ ஷக்கின் சந்தேகத்திலே இருக்கிறீரா என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலாயிக கௌமுன் உஜ்ஜிலத் லஹும் தய்யிபாத்துஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, அவர்களது எல்லா நலவுகளும் இந்த உலகத்தில் அவசரப்படுத்தப்பட்ட சமூகம் அவர்கள் என்றாங்க. எல்லா நலவுகளும் இந்த உலகத்திலே அவசரமாக கொடுக்கப்படக்கூடிய சமுதாயம் அவர்கள், அப்படித்தான் இருப்பாங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். இவ்வளவு ஒரு அழகான ஒரு வழிகாட்டல் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, உலாயிக கௌமுன் உஜ்ஜிலத் லஹும் தய்யிபாத்துஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்திலே நலவுகள் எல்லாம் அவசரமாக்கப்பட்ட சமுதாயம் அவர்கள் அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அத மாதிரி நாங்களும் இருக்கணும், விசாலத்தை துஆ செய்யுங்கன்னு என்ன செய்ய வேண்டாம், கேட்க வேண்டாம் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுகமா சொல்றாங்க. சொன்ன உடனேயே உமர்லாம் சொல்றாங்க, எனக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், இஸ்தக்ஃபிர்லி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எனக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்றார். அன்புள்ள சகோதரர்களே, இது சாதாரணமாக நம்ம கடந்து விட்டு போகின்ற ஒரு வார்த்தை அல்ல.
சாதாரணமாக கடந்து விட்டு போகின்ற ஒரு வார்த்தை அல்ல என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதுல பாருங்க, ரசூல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சமுதாயத்துக்கான ஒரு ஆறுதலை தான் கேட்கிறாங்க, சமுதாயத்துக்கான ஒரு விசாலத்தை தான் கேட்கிறாங்க, சமுதாயத்துக்கான ஒரு பரக்கத்தை தான் என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரசீகர் ரோம சொல்லி கேட்டாங்களே, அவங்களுக்கெல்லாம் நிறைய கிடைக்குது, அவங்க அல்லாஹ் வணங்காம இருக்கிறாங்க, நாங்க அல்லாஹ் வணங்குறோம், எங்களுக்கு என்ன அப்படி இல்லை, நாங்க சிரமத்திலையும் கஷ்டத்திலையும் நெருக்கடியில இருக்கிறோம் சொன்னதுக்கு அவங்களுக்கு அவசரமா உலகம் கிடைக்கும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். எங்களுக்கு அப்படி என்ன செய்யாது, கிடைக்காதுன்றாங்க. இந்த ஒரு ஃபிக்ஹ் நமக்கு முதலாக அடிப்படையாக இருக்க வேண்டும். விசாலத்தையும் தாராளத்தையும் வசதியை வைத்தல்ல முஸ்லிம் சமுதாயத்துக்கு அல்லாஹ் உதவுறானா இல்லையான்றதை புரிஞ்சு கொள்றது, முஸ்லிம் சமுதாயத்துக்கு அல்லாஹ் உதவுறானா இல்லையா என்பதை புரிஞ்சு கொள்றதில்ல. அன்புள்ள சகோதரர்களை, நாங்க வாழக்கூடிய நூற்றாண்டு இஸ்லாமிய ஆட்சி ஒன்று வசதியாக இருந்து வீழ்ந்த பின்னால பிறந்த சமுதாயத்தினர் நாங்க. அதுக்கு முன்னால இஸ்லாமிய சமுதாயத்தினர்கள் ஆட்சியில் எவ்வளவு வசதியாக இருந்தார்கள் என்ற வரலாற்றை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வசதியோடும் அல்லாஹ்வோட உதவி அவங்களுக்கு வரல. அந்த வசதிகளோடும் அவ்வளவு தாராளங்களோடும் அவ்வளவு டாம்பிகத்தோடு இருக்கிற நேரத்தில் தான் என்ன, அதாவது தாத்தாரியர்களா முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்க, அழிக்கப்பட்டாங்க. அந்தலூஸ்ல முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள், வீழ்ந்தார்கள். வசதி எல்லாம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. வசதிதான் அல்லாஹ் எங்களை பார்க்கக்கூடிய அருள் என்று என்ன செஞ்சிடக்கூடாது, என்றைக்கு நினைத்திடக்கூடாது. கிடைக்கும் பொழுது அது நியாமத். ஆனா இதை வைத்துக் கொண்டு அடுத்த சமுதாயத்தோட போட்டி போடலாமான்னு கேட்டால் அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்களுக்கு தான் அல்லாஹ் வேகமா கொடுப்பேன்றான். இந்த அளவுக்கு சஹாபாக்களோட ஃபிக்ஹ் அதுல இருந்துச்சுன்னா, அதாவது ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த இது போட்டுக்கிறாங்களே, அதாவது இந்த பச்சை குத்தி கொள்றாங்களே, அது நோயின் காரணமா பச்சை குத்தி கொள்கிறார்கள். அப்ப சூடு போட்டுக் கொள்கிறார்கள். அந்த சூடு போட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் பணம் எல்லாம் கிடைச்சி, பொருளாதாரம் எல்லாம் கிடைச்சி, என்ன வீடுகளை அவர் கட்டி வசதியாக இருக்கிற நேரம் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படி என்று சொன்னால், நாங்க பொருளாதார எங்களோடு வாழ்ந்த சமுதாயத்தினர்கள் முந்திவிட்டார்கள், இந்த உலகத்தை அனுபவிக்க கிடைக்கல, எங்களுக்கு உலகம் நிறைய கிடைக்குது. எந்த அளவுக்குண்டா வீடு கட்டுறதை தவிர, மண்ணை தவிர எங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு வேற இடம் இல்லை என்றார். கூடுதலா ஒருத்தருக்கு ஓவரா பொருளாதாரம் வந்து அடுத்த என்ன நிலம் வாங்குறது தான், வீடு கட்டுறது தான், இதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்ற அளவுக்கு பொருளாதாரம் கிடைச்சிட்டு, நான் பயப்படுவதெல்லாம் எங்களது நன்மைகளுடைய கூலிகளை அல்லாஹ் இங்கே அவசரப்படுத்தி கொண்டிருக்கிறானோ என்றுதான் என்ன செய்கிறேன், பயப்படுகிறேன் என்று சொன்னாங்க. அந்த ஃபிக்ஹ் அந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சது, இருந்தது. பொருளாதாரம் வரும் பொழுது முஸ்லிம் சமுதாயம் சந்தோஷப்படுவதை போல அல்லாஹ் அவசரப்படுத்துகிறானோ என்ற அச்சமும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எனவே முதலாவது ஒரு அம்சம் இது. நாம் இந்த சமுதாயத்துடைய விஷயத்துல அல்லாஹு தஆலா அடுத்த சமுதாயத்தினருக்கு, அதாவது இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு உதவுவது போன்று, பொருளாதாரங்கள் நிறைய கிடைப்பது போன்று, வெற்றி போன்று, பொருளாதாரம் மட்டுமல்ல எல்லாமே முன்னேற காட்சிகளை நீங்கள் காணுகின்ற பொழுதெல்லாம் ஒரு முஸ்லிம் அதை வெற்றி என்று எடுக்க மாட்டான். ஒரு முஸ்லிம் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், அதை வெற்றி என்று எடுக்கவே மாட்டான். அல்லாஹ் அவர்களுக்கு அவசரமா என்ன செய்யறான், கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று மாத்திரம்தான் ஒரு முஸ்லிம் என்ன செய்வான், அதை புரிந்து கொள்வானே தவிர வேறு மாதிரி நம்ம அதை புரிந்து கொள்ள கூடாது என்பதற்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம் இது. இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய இரண்டாவது பகுதி வேதனைகளுடைய பங்கு. இரண்டாவது, இது முதலாவது அம்சம். இரண்டாவது, வேதனைகளுடைய பங்கை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்தினர் வேதனைகளிலும் கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் இருக்கிற நேரத்தில் ஒரு நாளும் முஸ்லிம் சமுதாயத்துக்கு அநியாயம் செய்யக்கூடிய எதிரிகள் நிம்மதியிலும் சந்தோஷத்திலும் இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் என்றான் அல்லாஹ். அந்த வலியை நான் ஒரு நாள் அவர்களுக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டேன். நாங்க எங்களுக்கு நேரடியாக சடரீதியாக உயிரிழப்புகளும் பொருளாதார நஷ்டங்களும் கஷ்டங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நிமிடத்தில் அது போன்ற நஷ்டங்கள் அவர்களுக்கு வராது விட்டாலும் வேதனைகளில் அவர்களை நான் பங்கெடுக்காமல் இருக்க வைப்பதில்லை. அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படி சொல்றான்னா, சூரா இப்ராஹிம் 42, சூரா இப்ராஹிம் 42 அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், இன்னமா யுஅخிருஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்சார். வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன், அல்லாஹ்வை நீங்கள் அதாவது பராமுகமானவனாக நீங்கள் நினைக்க வேண்டாம், கணக்கெடுக்காதவனாக நீங்கள் அல்லாஹ்வை நினைக்க வேண்டாம். அம்மா யஅமலு ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் செய்வதை விட்டும். அஃப்வன், வலா தஹினு ஃபி இப்திகாஇல் கௌம்,
எதிரி சமுதாயத்தை, அநியாயம் செய்யக்கூடிய சமுதாயத்தை நீங்கள் தேடிச் செல்வதில் பலகீனப்பட வேண்டாம், சோர்வடைய வேண்டாம். அல்லாஹ் தஆலா சொல்றான். இது உஹது யுத்தத்துடைய அந்த தோல்வி இருக்கிறே, தோல்வியில சஹாபாக்கள் துவண்டு போயிருந்தாங்க. 70க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அவங்களும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த செய்தியை பாருங்க. வலா தஹினு ஃபி இப்திகாஇல் கௌம், அந்த சமுதாயத்தை தேடிச் செல்வதில் நீங்கள் சோர்வடைய வேண்டாம். இன் தகூனு தஅலமூன ஃபஇன்னஹும் யஅலமூன கமா தஅலமூன் வ தர்ஜூன மினல்லாஹி மா லா யர்ஜூன். நீங்கள் வேதனையில் இருக்கிறீர்கள் என்றால், துன்பப்படுகிறீர்கள் என்றால், கஷ்டப்படுகிறீர்கள் என்றால், நீங்கள் துன்பப்படுவதை போல் அவர்களும் துன்பப்படுகிறார்கள். நீங்கள் துன்பப்படுவதை போல் அவர்களும் துன்பப்படுகிறார்கள், அவர்களும் கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் அவர்கள் எதிர்பாராததை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்திருக்கிறீர்கள். அப்படியே அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்க வேதனையோட அல்லாஹ்விடத்தில் ரஜாவோட இருக்கிறீங்க. அல்லாஹ் ஒரு உதவியை தருவான், அல்லாஹ் ஒரு வெற்றியை தருவான், அல்லாஹ் முஸ்லிம் சமுதாயத்தை உயர்த்துவான், அல்லாஹ் காப்பாற்றுவான் என்றது மேலதிகமா உங்களுக்கு கிடைக்குது. ஆனா வேதனைன்னு எடுத்துக்கிட்டா அவர்களும் வேதனைப்பட்டு கொண்டுதான் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், ஒரு செய்தியை சொல்லுகிறான். உலகத்துல எந்த ஒரு பாதிப்பை ஒரு முஸ்லிம் சமுதாயத்துக்கு முஸ்லிம் அல்லாதவர்கள் அநியாயக்காரர்கள் ஏற்படுத்தி விட்டாலும் அந்த நேரத்தில் வேதனையில் இவர்கள் அந்த நிமிடத்தில் முஸ்லிம்கள் அந்த வேதனையை கஷ்டத்தை அனுபவித்தாலும் அதுக்கு சமமான மனவேதனை அல்லாஹ் தஆலா அந்நியர்களுக்கு கொடுக்காமல் இருப்பதில்லை, அடந்தேறியவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பதில்லை, அநியாயக்காரர்களுக்கு கொடுக்காமல் இருப்பதில்லை. அன்புள்ள சகோதரர்களே, வேதனை என்பது மனசு சார்ந்தது. பல காயங்களோடும் உள்ளம் சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் தைரியமாகவும் இருக்கலாம். எந்த காயமும் இல்லாமலும் துடித்து போகலாம். மனசு சார்ந்த விஷயம். அல்லாஹ் தஆலா நினைத்தான் என்று சொன்னால் பைத்தியமாக்கி விடுகின்ற அளவுக்கான மனக்குழப்பங்களை அல்லாஹ் என்ன செய்வான், ஏற்படுத்துவான். துடித்து போகின்ற வேதனைகளை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஏற்படுத்துவான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது இன் தகூனு தஅலமூன், நீங்கள் வேதனைப்படுகிறீர்கள் என்றால் ஃபஇன்னஹும் யஅலமூன கமா தஅலமூன், நீங்கள் வேதனைப்படுவதை போல் அவர்களும் வேதனைப்படுகிறார்கள், அவர்களும் கஷ்டப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள். வ தர்ஜூன மினல்லாஹி மா லா யர்ஜூன், அவர்கள் அல்லாஹ்விடம் எதிர்பார்க்காததை நீங்கள் அல்லாஹ்விடம் என்ன செய்கிறீர்கள், எதிர்பார்க்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா எங்களை பாராட்டி. இது யாரோட அல்லாஹ் பேசுறது, வேதனைப்படுற சமுதாயத்தோடு அல்லாஹ் பேசுறான், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களோடு அல்லாஹ் பேசுறான். நீங்க என்ன ஈமான் கொண்டுட்டீங்க, பொறுமையா இருந்துதான் ஆகணும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லல, பொறுமையோட ஆறுதல் அல்லாஹ் என்ன செய்யறா சொல்றான். எந்த அளவுக்கு என்றால் ஒரு அறிஞர் ஒரு நூல் தொகுக்கிறாரு. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கஷ்டப்படுகின்றவர்களுக்கு, மூமின்களுக்கு, நபிமார்களுக்கு வழங்கிய நேரடி ஆறுதல் வசனங்கள் எத்தனை என்றா 150க்கு மேற்பட்ட ஆறுதல் வசனங்களை அல்லாஹ் என்ன செய்கிறான், குர்ஆன்ல பேசுகிறான், நேரடியான ஆறுதல் வசனங்கள் என்று. அப்ப அப்படிப்பட்ட அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஆறுதலை என்ன செய்யறான், முஸ்லிம்களுடைய மனதில் ஏற்படுற வேதனைக்கான ஆறுதலை என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்லத்தான் செய்கிறான். என்ன கவலை என்றால் அல்லாஹ் தஆலாவுடைய ஆறுதலை, வெற்றியை எதிர்பார்க்கக்கூடிய நாம் அவன் பேசக்கூடிய மெசேஜை படிப்பது இல்லை. எது, அல் குர்ஆன். அதை நாம் என்ன செய்வதில்லை, படிப்பதில்லை, விளங்குவதில்லை. ஆனால் அந்த செய்தியை கேட்காமல் ஆறுதலை நாம் என்ன செய்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் அல்லாஹ்வோட என்ன அந்த தொடர்பாடல் இல்லாமல் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக பாருங்க, இது இரண்டாவது செய்தி. வேதனைகள் முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒருவர், அதாவது ஒரு அடந்தேறக்கூடிய சமுதாயம் சடரீதியாக ஏற்படுத்தி விட்டாலும் மன ரீதியான வேதனையில் அல்லாஹு தஆலா முஸ்லிம் அல்லாமல் அநியாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தஆலா ஏற்படுத்தவே என்ன செய்வான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவது. மூன்றாவது செய்தி, அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அம்சம், எப்பொழுதுமே அநியாயக்காரர்களுக்கு தண்டனை வராத பொழுது, அநியாயக்காரன் தன அநியாயத்திலே அடந்தேறி கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா பராமுகமாக இருக்கிறான் என்ற சிந்தனை நீங்க வளர்த்துக் கொள்ள வேண்டாம் என்ற அல்லாஹ். அதாவது அநியாயம் நடக்குது, சில அநியாயங்களை பார்க்கிற நேரத்தில் உள்ளம் என்ன செய்யும், இதுக்கு நேரடி அல்லாஹ்வுடைய உதவி ஒன்று என்ன வராதா என்று மனசு என்ன செய்யும், ஆத்திரப்படும். ஒரு இதுக்கு அவசரமாக அல்லாஹ்வுடைய ஒரு உதவி என்று வராதா. சின்ன சின்ன வீடியோ கிளிப்புகளை நம்ம பார்க்கிற நேரத்தில் மனசு என்ன செய்யும், துன்பப்படும். சில சின்ன பிள்ளைகள் அந்த கொடுமைகளை பார்த்துட்டு யா ரப் யா ரப் என்று சொல்லக்கூடிய சில கிளிப்புகளை நம்ம பார்த்தோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ்னு முறைப்படக்கூடிய சின்ன பிள்ளை. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி வராதா நம்ம நினைப்போம். அன்புள்ள சகோதரர்களே, எம்மை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணையாளன் என்பது எமது நம்பிக்கையாக இருந்தால், எம்மை விட கோடி மடங்கு அல்லாஹு தஆலா அந்த குழந்தை மீது கருணையோடு இருக்கிறான் நம்பிக்கை நமக்கு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அப்படி என்றால் வெளிரங்கமான சோதனையாக நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சோதனைக்கு மத்தியிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த குழந்தையை சூழ்ந்திருக்கிறது. அதே நேரம் நாம் 1000 வருடங்களோ நாம் ஒரு 10 வருடம் தாண்டினா ஒரு வேதனையுடைய வீரியத்தையும் வலியை நம்ம மறந்துடுவோம்.
அல்லாஹ் மறக்க மாட்டான். அந்த வலியும் அந்த வீரியமும் எப்படி இருக்கணுமோ அதே தண்டனையை உரிய நபர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்க செய்வான். இந்த குழந்தை அனுபவித்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் ஒரு செகண்ட் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருவான், அடுத்த ஒரு இன்பமாக சந்தோஷமாக நிரந்தரமாக அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், மௌத் அதை அப்படி மாற்றி விடுவான். அதனால தான் அல்லாஹு தஆலா சொல்றான், வ இதல் மௌஊதத்து சுஇலத் பிஅய்யி தம்பின் குதிலத். உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகள் விசாரிக்கப்படுகின்ற நாளில் எந்த பாவத்திற்காக அந்த குழந்தை கொல்லப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா பேசுறானா இல்லையா? உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகள் எந்த பாவத்திற்காக கொல்லப்பட்டது என்று விசாரிக்கப்படுகின்ற நாளில் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்றான், சொல்றான். அப்ப அந்த இடத்துல ஜாஹிலிய காலத்துல நடந்த சம்பவங்கள்ல முக்கியமான சில நிகழ்வுகளை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வஹி இறங்கிய பின்னால, அப்படி என்றால் நினைச்சு பாருங்க எத்தனை வருடங்களுக்கு பின்னால் அந்த அநியாயத்தை அல்லாஹ் என்ன செய்றான், அந்த மக்களுக்கு ஞாபகப்படுத்துறான். கிட்டத்தட்ட அது நடந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40க்கு பின்னால என்ன அந்த நபித்துவத்துக்கு வராங்கன்னா பல தசாப்தம் தாண்டி இருக்கலாம், 10 20 30 40 50 வருஷங்கள் தாண்டி இருக்கலாம். நாங்களே எங்களுக்கு நடந்த அநியாயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைச்சாலும் மறந்து போயிடுவோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா என்ன அதை சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், கண் முன்னால அநியாயங்கள் அகோரமாக நடந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தாமதத்துக்கு பின்னாலும் அல்லாஹ்வுடைய பொறுமைக்கு பின்னாலும் இதிலே ஒரு ஹிக்ம, அல்லாஹ்வுடைய ஒரு இலக்கு என்ன செய்கிறது, இந்த உலகத்திலே இருக்கிறது. அதற்காகத்தான் அல்லாஹு தஆலா என்ன இதை இப்படி வைத்திருக்கிறான் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நாம பார்த்துக்கொள்ளணும். நம்ம யாருக்காவது தவறி அநியாயம் செஞ்சிருவோம், பிழை செய்து விடுவோம். நம்ம அல்லாஹ் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறோம், அல்லாஹ் என்னை நான் செஞ்ச அநியாயத்தை வச்சு என்னை தண்டிச்சிடக்கூடாது, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் என்ன செய்யணும் தரணும்னு நம்ம நினைப்போம். நமக்கு அநியாயம் செஞ்சவனுக்கு உடனே தண்டனை கிடைக்கும்னு நினைப்போம், அப்படித்தானே? அப்ப அல்லாஹ் ரப்பல் சுன்னத் எல்லாருக்கும் என்ன செய்யும், சமமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய சுன்னத் எல்லோருக்கும் சமமாக இருக்கும். அல்லாஹ்வுக்கு சில இலக்குகளும் அந்த இடத்துல என்ன செய்யும், இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் சூரா இப்ராஹிம் 42வது வசனம், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் செய்வதை விட்டும் அல்லாஹ் தஆலா பராமுகமாக இருக்கிறான் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் அதாவது கஃப்லத்தில் இருக்கிறான், கணக்கில்லாமல் என்ன செய்கிறான், இருக்கிறான் என்று நினைக்க வேண்டாம். இன்னமா யுஅখিরুஹும், அவர்களை அல்லாஹ் தஆலா பிற்படுத்துவதெல்லாம் லியௌமின் தஷ்ஹசு ஃபீஹில் அப்சார், பார்வைகள் உருளக்கூடிய ஒரு நாளை நோக்கி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அவர்களை அல்லாஹ் தஆலா பிற்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான். இந்த உலகத்தில் ஒன்றில் அந்த வேதனை அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும் மனவேதனை, மறுமை நாளில் தண்டனைக்காக அல்லாஹ் அவர்களை என்ன செய்கிறான், பிற்படுத்திக் கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ் தண்டிக்கவும் முடியும், இல்லை என்றா மறுமை நிரந்தர தண்டனை அல்லாஹ் தஆலா கொடுக்கவும் முடியும். அல்லாஹ் தஆலா பராமுகமாக இருக்கிறான் எண்ணத்துக்கு நம்ம வந்துடக்கூடாது. சில நேரத்தில் நம்ம இந்த சோதனை பத்தி சிந்திச்சு சிந்திச்சு நம்ம குஃப்ர்ல போய் கொடுத்துருவோம். என்ன நினைச்சிருவோம் சொன்னா, அதாவது அல்லாஹ் ஒருத்தன் இருந்தா உதவி இருப்பான், அல்லாஹ் ஒருத்தன் இருந்தா உதவி இருப்பான். இந்த உதவி இல்லாததே விளங்குது என்ன, அல்லாஹ் தஆலா ஒருத்தன் இல்லை, இறைவன் ஒருவன் இல்லை, இல்லைன்னா முஸ்லிம்களுக்கு உதவி வந்திருக்கும் என்று குஃப்ரான சிந்தனைகளை சைத்தான் என்ன செய்வான், கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த வசனங்களை ஓதி மனதை என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ் என்னோடு பேசுகிறான், அல்லாஹு தஆலாவை காஃபிலாக அதாவது கணக்கெடுக்காதவனாக நம்ம நினைக்க கூடாது, அது ஒரு குஃப்ர்ல என்ன செய்யும், போய் சேர்த்து விடும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாவது சூரா ஆல இம்ரான், நம்ம அடிக்கடி இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு ஓத வேண்டிய ஒரு விளக்கத்துக்காக, மார்க்க விளக்கத்துக்காக ஓத வேண்டிய சூறாக்கள் உண்டு. ஆல இம்ரான் சூரா ஆல இம்ரான் வந்து உஹது யுத்தத்தை என்ன செய்யும், உஹது யுத்தத்தில் தோல்விக்கு அல்லாஹ் தஆலா நிறைய ஆறுதல் சொன்ன ஒரு சூரா. ஆல இம்ரானும் அல்லாஹ்வின் ஆறுதல் என்ற தலைப்பிலே நான் பேசியிருக்கிறேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ஒரு சமுதாயத்துடைய வீழ்ச்சியுடைய சூழ்நிலையை நிறைய என்ன செய்வான், சூரா ஆல இம்ரான்ல அல்லாஹ் தஆலா பேசுவான். இந்த ஆல இம்ரான்ல அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மனசுல நம்ம திடத்தை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக வலா தஹினு, நீங்கள் பலகீனம் அடைய வேண்டாம், உள்ளத்துக்குள்ள என்ன வஹன் உங்களுக்கு வந்துவிடக் கூடாது. வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வ அன்துமுல் அலவுன், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். இந்த வசனத்தை இறங்குற நேரத்தில், உஹது யுத்த நேரத்தில் பாரசீகம் ரோம் அந்த ஆட்சியெல்லாம் பெரிய வல்லரசுகளாக இருக்கக்கூடிய நேரம். இங்க முஸ்லிம்கள் எண்ணி பார்த்தா கூட 1000 பேர் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. எண்ணி பார்த்தா கூட 1000 பேர் இருப்பாங்க. இந்த உள்ளுக்குள்ள நடக்கிற சண்டையெல்லாம் அந்த பாரசீக ரோமுக்கு குடும்ப சண்டை. அவங்களோட பார்வையில் என்ன, இது இந்த ஓடி பிடிச்சி விளையாடுற சண்டை மாதிரி அவங்களோட பார்வையில். யாருடைய, பாரசீக ரோமர்களுக்கு. அவங்களுக்கு இது ஒரு யுத்தமே என்ன, இது உள்நாட்டு அரபுகளுடைய சண்டை அப்படி என்று பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தஹினு, சோர்வடைய வேண்டாம், வலா தஹ்ஸனு,
கவலைப்பட வேண்டாம். வஅன்துமுல் அலவுன், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால். அல்லாஹ்வுடைய வார்த்தையை மட்டும் நம்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு மனத்திடகாத்திரமான வார்த்தை. இதை கொண்டு போய் அங்க கம்பேர் பண்ணான்னு வைங்களேன், பாரசீக ரோமா அன்றைக்கு அவங்க கம்பேர் பண்ணினாங்கன்னு வைங்களேன், என்ன அல்லாஹ் தாலா இப்படி சொல்றான், அங்க வல்லரசாக அவங்க தான் இருக்கிறாங்கன்னு சொன்னா இவன் வெற்றிக்கு என்ன போய் சேர மாட்டான். அதனாலதான் அன்புள்ள சகோதரன், இந்த சமுதாயத்துக்காக பாடுபடுற எல்லாரையும் அல்லாஹ் தாலா வெற்றியிட சந்தர்ப்பத்தை தேர்ந்தெடுக்க மாட்டான். இந்த சமுதாயத்துக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஒரு இடத்துல அல்லாஹ் வெற்றியை கொடுக்க போறான்னு வைங்க, இந்த வெற்றியை கொடுக்க போற இடத்துல போராடின எல்லாரும் அல்லாஹ் செலக்ட் பண்ண மாட்டான். ஏண்டா நம்பிக்கையோட போராடினவன் யாரு, உண்மையாக போராடினவன் யாரு, உள்ளத்துல அவநம்பிக்கையோட போராடினவன் யாரு, இறுதி வரைக்கும் உண்மையாக நின்றவன் யாரு யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதனால இறுதி நேரத்தில் அல்லாஹ் தஆலா சிலரை தேர்ந்தெடுப்பான். அந்த தேர்ந்தெடுப்பு என்பது அவங்களுடைய இஹ்லாஸோடு சம்பந்தப்பட்டதாகவும் நம்பிக்கை சார்ந்ததாகவும் என்ன செய்யும் இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஆறுதல் சொல்றான் பாருங்க, மறுபடி அதே வசனத்துல, இயம்சஸ்கும் கர்ஹும் ஃபகத் மஸ்ஸல் கௌம கர்ஹும் மிஸ்லு, உங்களுக்கு பாதிப்பும் காயங்களும் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதே மாதிரி அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது, அதே போல அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா மனசை என்ன செய்யறான், ஆசுவாசப்படுத்துகிறான், ஆறுதல் படுத்துகிறான். சொல்லிட்டு சொல்றான், வதில்கல் அய்யாமுன் உதாவிலுஹா பைனன் நாஸ், இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலங்களை மக்களுக்கு மத்தியிலே மாறி மாறி நாம் வர செய்கிறோம். ஒரு டைம் நீங்க வெற்றி பெறுவீங்க, ஒரு டைம் நீங்க பாதிக்கப்படுவீங்க, நீங்க காயப்படுவீர்கள். இப்படி மாறி மாறி வர செய்வதெல்லாம் எதற்காக தெரியுமா? வலியஅலம் அல்லாஹுல்லதீன ஆமனு வயத்தஹித மின்கும் ஷுஹதா வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன், உங்களில் ஈமான் கொண்டவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்வதற்கும் உங்களிலே உயிர் தியாகிகளை அல்லாஹு தஆலா எடுத்துக்கொள்வதற்கும் என்று சொல்றாங்க. உங்களில் உயிர் தியாகிகளை, சுஹதாக்களை, சாட்சியாளர்களை அல்லாஹு தஆலா உருவாக்குவதற்கும் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் அறிந்து கொள்வதற்கும் தான் அல்லாஹு தஆலா இப்படி செய்கிறானே தவிர அல்லாஹ் அநியாயக்காரர்களை விரும்புவதில்லை. அல்லாஹு தஆலா அநியாயக்காரர்களை விரும்புவதில்லை. அநியாயக்காரர்கள் அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுக்கிறானா விரும்பிட்டான் அர்த்தம் அல்ல அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு செய்தி, அல்லாஹு தஆலா நாலாவதாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அடுத்தது நீங்க பார்க்கலாம், சூரா ஆல இம்ரான் 146 148 வசனங்களை பாருங்க. இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு துஆவோடு அந்த வசனத்தை முடிக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்றான், வகஅய்யிம் மின் நபியின் காத்தல மஅஹு ரிப்பியூன கஸீர், எத்தனையோ நபிமார்கள் அவரோடு நிறைய பேர் யுத்தத்திலே போராட்டத்திலே ஈடுபட்டார்கள். அதாவது நிறைய பேர் அவர்களோடு யுத்தத்திலே ஈடுபட்டார், அதாவது நபிமார்களோடு சேர்ந்து போராடினார்கள். எத்தனையோ பேர் போராடினார்கள். ஃபமா வஹனு லிமா அஸாபஹும் ஃபீ சபீலில்லாஹி வமா தஅஃபு வமஸ்தகானு, இந்த மூணு விஷயம் அல்லாஹ் தஆலா சொல்றா பாருங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்களாலும் கஷ்டங்களாலும் துன்பங்களாலும் அவர்கள் பலகீனம் அடையவில்லை. ஃபமா வஹனு, பலகீனம் அடையவில்லை. வமா, அதாவது வமா தஅஃபு வமஸ்தகானு, அதாவது வமா தஅஃபு சொன்னால் வஹன் என்றது உள்ளத்தால உடைஞ்சு போறது, தஅஃப் சொல்றது பலகீனப்படுறது, இனி திருப்பி எழும்புறதுக்கு இயலாம பலகீனப்படுறது. வமஸ்தகானு, இஸ்திகானா மிக முக்கியம், சரணடைகிறது. வீழ்ச்சி அடைஞ்சு போய் என்ன எங்கட உள்ளத்தை விட்டு கொடுத்துடுறது. இந்த மூணும் அவங்க செய்யல. உள்ளத்தால பலகீனம் அடையவில்லை, உடலால செயல்பாடால உடைந்து போகவில்லை, வமஸ்தகானு சரணடையவில்லை. இந்த மூணும் அவங்க என்ன செய்யல, அல்லாஹ்வுடைய பாதையில ஏற்பட்டதன் விளைவாக அவர்கள் அப்படி நடந்து கொள்ளவில்லை. வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன், பொறுமையாளர்களை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், விரும்புகிறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய போராட்டத்துக்கு தேவையே பொறுமையாளர்கள் தான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய போராட்டத்துக்கு தேவை என்ன, பொறுமையாளர். ஏன் அல்லாஹ்வுடைய மெசேஜ், அல்லாஹ்வுடைய செய்தி இந்த சமுதாயத்தில் புரிந்து கொள்றதுக்கு முதலாவது எங்களுக்கு தேவை என்ன, பொறுமைதான். ஏன்னா அப்பதான் அல்லாஹு தஆலாவுடைய அந்த நிர்வாகம் நடந்து கொண்டு போறதுக்கு சரியாக என்ன செய்யும் இருக்கும், இல்லைன்னா என்ன செய்யாது, அதை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. அதனால வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களை விரும்புகிறான் என்று சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், வமா கான கவுலுஹும், வமா கான கவுலுஹும், அவங்களுடைய வார்த்தை எல்லாம், அவங்க பேசின வார்த்தை எல்லாம் எதுவாக இருந்தது தெரியுமா? இல்லா அன் காலு ரப்பனா இக்ஃபிர் லனா துனூபனா, அவங்களோட வார்த்தை எப்படி இருக்கும்டா, அல்லாஹ்வுடைய பாதையில என்னத்தை சந்திச்சிட்டாலும், எவ்வளவு வீழ்ச்சி, எவ்வளவு வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் என்று சந்தித்து விட்டாலும் அவங்களுடைய வார்த்தை ரப்பனா இக்ஃபிர் லனா துனூபனா, யா அல்லாஹ் எங்களது பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களது பாவங்களை மன்னித்தருள். பாருங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய போராட்டத்துடைய சந்திப்பில் இருந்தாலும் ஈமான் உள்ளவனுடைய யோசனை என்ற பாவம் மன்னிக்கப்படணும்ன்றதான், என்ற பாவங்களை மன்னித்தருள்வாயாக. வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா,
என்ற காரியங்களில், எனது காரியங்களில் நான் செய்த அளவுக்கு அதிகமான வீண் விரயங்களை எனக்கு மன்னித்து விடுவாயாக. வஸப்பித் அக்தாமனா, எனது பாதங்களை உனது பாதையிலே உறுதிப்படுத்துவாயாக. வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், இறை நிராகரிப்பாளரான சமுதாயத்துக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக. இதுதான் அவர்களது வார்த்தையாக இருந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பாருங்க, ரப்பனா ஃகிர் லனா துனூபனா வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா வ தப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இந்த துஆ அந்த ஒவ்வொரு முஃமினும் எந்த ஒரு நிலையில இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு சின்ன போராட்டத்தையாவது சந்தித்துக் கொண்டுதான் இருப்பான். அவன் பெரிய போராட்ட களத்தில் இருக்கணும்ன்றதல்ல, ஒரு சாதாரணமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி வாழக்கூடிய ஒவ்வொரு முஃமினும் சின்ன சின்ன கஷ்டங்களை அல்லாஹ்வுடைய பாதையில என்ன செய்வான், சந்தித்துக் கொண்டே இருப்பான். அப்ப எல்லோரும் கேட்க வேண்டிய ஒரு துஆ தான் இது. எப்படி? ரப்பனா ஃகிர் லனா துனூபனா வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா வ தப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் என்று இந்த துஆவை அவர்கள் கேட்டார்கள். பலகீனமடையவில்லை, சோர்ந்து போகவில்லை, சரணடையவில்லை. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஆதாஹுமுல்லாஹு ஸவாபத் துன்யா, அவர்கள் அந்த பிரார்த்தனையை கேட்டதின் காரணமாக உலக கூலியையும் அல்லாஹ் கொடுத்தான் என்றான். ஸவாபத் துன்யா, இந்த உலகத்தில கூலியையும் அல்லாஹ் என்ன செஞ்சான், கொடுத்தான். வ ஹுஸ்ன ஸவாபில் ஆখিরা, மறுமையின் அழகான கூலியையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், உபகாரம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கேட்டது உலகம், கேட்டது மறுமை, உலகத்தை சேர்த்து நான் என்ன செஞ்சேன், நான் கொடுத்தேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஐந்தாவது செய்தி சகோதரர்களே, அதாவது மனிதனுக்கு வரக்கூடிய 3 பலகீனத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுல ஒன்று உள ரீதியா உடைஞ்சு போயிடுறது, வஹன் தஅஃப், திருப்பி எழும்ப முடியாத அளவுக்கான பலகீனம், அதாவது மனிதனால செயலாற்ற முடியாத ஒரு இடத்துக்கு வரும். அடுத்து இஸ்திகானா, சரணடைதல், அதாவது நீங்க தான் அப்படின்னு ஹசீமத்து நஃப்ஸியா, உளத்தோல்விக்குள்ள என்ன செய்யறது, உள்ளுக்கு ஆளாகிறது. இது 3 இல்லாம இந்த வார்த்தையை தான் அவங்க என்ன செஞ்சாங்க, கேட்டார்கள். உலகத்தையும் சேர்த்து நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அடிக்கடி நிறைய ஓதிய வசனங்கள் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃப் வல் ஜூ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வத் ஸமராத் அப்படி என்று வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன் என்ற அந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லக்கூடிய அதை சோதிப்போம் என்றது. அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அல்லாஹ் தஆலா சூரா பக்ரால 153ஆம் வசனத்துல அதுக்கு முன்னால அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான். பின்னால சோதனை சொல்றதுக்கு முன்னால அல்லாஹ் முதலாவதா என்ன சொல்றான்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான். வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யா வலாக்கின் லா தஷ்உரூன், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்படுகின்றவர்களை நீங்கள் இறந்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், நீங்கள் உணர மாட்டீர்கள் என்று சொல்லிட்டு தான் அல்லாஹ் தஆலா உங்களை நாம் இவ்வாறெல்லாம் என்ன செய்வோம், சோதிப்போம் என்று சொல்றான். அப்ப அந்த சோதிப்போம் என்பதற்கு அந்த வசனத்தை முடிக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி முடிக்கிறான்னா, அவர்கள் பொறுமையோடு இருப்பார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று என்ன செய்வார்கள், சொல்வார்கள் என்று சொல்றான். உலக நஷ்டங்களை எல்லாம் சேர்த்து. இதுல மிக முக்கியமான வார்த்தை இஸ்தஈனு. நிறைய பேர் பொறுமையா இருங்க அப்படி என்றதை நல்லா விளங்கி வச்சுக்கிறோம். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னை கொண்டே நாங்கள் என்ன உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே நஸ்தஈன் இஸ்திஆனா உதவி தேடுகிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒவ்வொரு தொழுகையிலே. அல்லாஹ் இங்க சொல்றான் இஸ்தஈனு, நீங்கள் உதவி தேடுங்கள் பிஸ்ஸப்ர், பொறுமையை கொண்டு உதவியை தேடுங்கள் என்றான். பொறுமையாக இருங்கள் அல்ல, உதவி உங்களுக்கு வரணும்னா என்ன செய்யணும், அந்த பொறுமையை நீங்க தேடிக்கொள்ளணும். அந்த பொறுமையை உங்கள்கிட்ட வைத்துக் கொண்டால் தான் உதவி வரும். இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையால உதவி தேடுறது எங்களுக்கு தெரியுது, தொழுது அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கிறோம், தொழுகையில் இருக்கிறோம், உதவி தேடுறோம். பொறுமையாலும் உதவி தேட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். உதவி தேடுதலில் பொறுமை மிக முக்கியமானது. எவ்வளவுக்கு பொறுக்கிறோமோ, எவ்வளவுக்கு எங்கட மனதை நம்ம விசாலப்படுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவியை நாம் தேடுகிறோம் என்ற அர்த்தம். நீங்க பொறுக்க உதவி தேடுகிறோம் என்ற அர்த்தம். பொறுத்தால் உதவி வரும் என்றதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னா, நாம பொறுமையாக இருக்க உதவியை நாங்க என்ன செய்கிறோம், தேடுகிறோம் என்ற அர்த்தம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா,
நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்க. இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா முதலாவது சொல்றது பொறுமை. முதலாவது சொல்றது பொறுமை. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுக்கிற நேரத்தில் கூட நீங்கள் பொறுத்ததின் காரணமாக இந்த சொர்க்கத்தை அடைந்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நான் இங்க சொன்ன 5-6 மெசேஜ்கள்ல இந்த உலகத்துல ஒரு முஸ்லிமுடைய வேதனையையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் அல்லாஹ் தஆலா ஆழ அளந்து வச்சிருக்கிறான். அதே நேரம் அந்த மாதிரியான வேதனைகளுக்கு அல்லாஹ் தஆலா நீங்கள் அல்லாஹ்வை பராமுகமானவனாக நினைக்க வேண்டாம், அநியாயக்காரர்களுக்கு உதவியாளனாக நினைக்க வேண்டாம், நீங்கள் மட்டும்தான் வேதனைப்படுகிறீர்கள் என்று நினைக்க வேண்டாம். அல்லாஹ் தஆலா இதை பிற்படுத்துவதெல்லாம் ஒரு நாளைக்காக வேண்டி என்றதை ஞாபகப்படுத்துறதோடு பொறுமையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள். இந்த உலகத்துடைய பொருளாதாரங்களை அதிகமாக அவர்களுக்கு வழங்குவதெல்லாம் சில காரணங்களால என்றதையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இந்த உலகத்தில் விளங்கப்படுத்துறான். இதை புரிந்த ஒரு மனிதரால் தான் களத்துல நம்ம என்ன செய்யலாம், நிக்கலாம். அப்படி போற ஒரு மனிதரால தான் பொறுமையா நிக்கலாம். இல்லைண்டா ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த 70 பேர் அழைக்கப்பட்டு சொன்ன நேரத்தில் தவ்வாவுக்கு போன நேரத்தில் முதுகால வந்து குத்துவாங்களே, முதுகு புறத்தால வந்து குத்துவாங்க. 70 பேரை அழைச்சிட்டு போவாங்க தவ்வாவுக்கு போறேன்னு தான் நினைச்சு போவாங்க. ரசூலுல்லாஹ் குனூத் ஓதுவதற்கு காரணமாக இருந்த சம்பவத்தை சொல்றேன். அந்த 70 பேர் போன நேரத்தில் தலைவரான ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்னால வந்து என்ன செய்வாங்க, குத்திடுவாங்க. அவர் அழைப்புக்கு போனவர் யுத்தத்துக்கு போகல, குத்தின உடனேயே அவருடைய வாயால வந்த வார்த்தை என்ன, ஃபுஸ்து வரப்பில் கஅபா, கஅபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன், கஅபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன். முன்னால ஃபேஸ் பண்ணவே இல்லை, அவர் பின்னால குத்துறது அவர் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனா வாயால வந்த வார்த்தை என்ன தெரியுமா, ஃபுஸ்து வரப்பில் கஅபா, கஅபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன். இத யா அல்லாஹ் உனது நபியை நாம் பொருந்திக் கொண்டோம், இந்த செய்தியை உனது நபிக்கு எத்தி வச்சிரு, இந்த செய்தியை உனது நபிக்கு எத்தி வைத்து விடு என்ற ஒரு வார்த்தை அவங்க சொல்றாங்களாக இருந்தா, அதை பார்த்து கொண்டிருந்த குத்திய நபர் நான் தானே வெற்றி பெற்றேன், அவர் நினைக்கிறாரு வெற்றி பெற்றது நான் தானே, இவர் வெற்றி பெற்றேன் என்று சொல்றாரு என்று கலக்கமாகி இஸ்லாத்துக்கு வந்தார். அந்த நபர் என்ன செஞ்சாரு, இஸ்லாத்திற்குள்ள நுழைஞ்சாரு. எப்படி இவர் வெற்றி பெற்றவராக மாற முடியும் அப்படின்னா அந்த ஒரு விளக்கம் இருக்குது, ஒரு முஃமினுக்கு ஏற்படக்கூடிய அந்த விளக்கம். இந்த அதாவது நம்ம ஃபேஸ் பண்ணி பொறுமையாக்கிறதுல, ஃபேஸ் பண்ணவே நம்ம தயாராக இல்லாத ஒரு நிலையில திடீர்னு நடக்கிற சம்பவத்திலும் அந்த வார்த்தை அது. அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் ஒரு முஃமின் இந்த பயணத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். அதே நேரம் சில விஷயங்களுக்கு அல்லாஹு தாலா இந்த முஸ்லிம் சமுதாயத்துடைய விடிவுக்காக இந்த உலகத்திலேயே அல்லாஹு தாலா காட்டி விடுவார். அன்புள்ள சகோதரர், எப்பயும் புரிந்து கொள்ளணும், முழுமையாக அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் மறுமையில தான் என்று வைப்பதும் இல்லை. ஏன்னா இந்த சமுதாயம் நிராசை அடைந்து விடக்கூடாது, அவநம்பிக்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது, போய்விடக் கூடாது என்பதற்காக அல்லாஹு தாலா அவ்வப்போது சில உதவிகளை என்ன செய்வான், மூமின்களுக்கு செய்யத்தான் செய்வான். இவ்வளவு அநியாயங்கள் உலகத்தில் சூழ நடந்தும் இஸ்லாத்துடைய வளர்ச்சியை இஸ்லாத்துடைய விரோதிகளால் தடுக்க முடிஞ்சதா? தடுக்க முடியவில்லை. முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஆதரவான குரலை நசுக்க முடிஞ்சதா? நசுக்க முடியவில்லை. இந்த சமுதாயத்தை அழித்தொழிக்க முடியுமான்னு கேட்டால் அழித்தொழிக்க முடியவில்லை. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய உதவி வருவதற்கு தகுதியில ஒரு ஆரம்ப லெவல்ல கூட முஸ்லிம் சமுதாயம் இல்லை. அவ்வளவு உள் சண்டைகளும் உள் பிரச்சனைகளும் அக்கீதாவுக்கு மாற்றமான சிந்தனைகளும் குரோதங்களும் வஞ்சகங்களும், அதாவது தயார் நிலையில இல்லாத நிலைமையிலும் ஒருவருக்கொருவர் காட்டிக் கொடுக்கக்கூடியதும் மிகச்சி போய்கிறோமா இல்லையா? ஒரு 50% தாண்டிய நிலைமையில தான் முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறோம். இருந்து அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்துக்கு இஸ்லாத்துடைய உதவியை செஞ்சு கொண்டிருக்கிறானா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உதவியை செய்து கொண்டுதான் இருக்கிறான். அவ்வப்போது சில நல்ல உள்ளங்களுக்கான அந்த உறுதி அல்லாஹு தாலா கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். அதே நேரம் முஸ்லிம் சமுதாயம் முழுமையான வெற்றியை இந்த உலகத்தில் எதிர்பார்க்க முடியாது. எப்பொழுதும் முழுமையான வெற்றி எதிர்பார்க்க வேண்டும், ஆனால் முழுமையான திருப்தியை வெற்றியையும் எதிர்பார்த்த பயணத்தை என்ன செய்யக்கூடாது, என்றைக்குமே செய்யக்கூடாது. எப்பயும் முஸ்லிம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹு தாலா எங்கள் ஊடாக இந்த சமுதாயத்துக்கு ஒரு வெற்றியை தரவன் நினைச்சா எங்களை பயன்படுத்துவான், அல்லது எங்களது சந்ததிகளுக்கு பின்னால வரக்கூடிய அடுத்த தசாப்தத்திலோ அடுத்த ஜெனரேஷன்ல என்ன செய்யலாம், இந்த வெற்றி அல்லாஹ் தாலா கொண்டு வந்து என்ன செய்யலாம், சேர்க்கலாம். ஆனால் எமக்கு நடந்த ஒரு துளி அநியாயத்தையும் அல்லாஹு தாலா மறந்து விட மாட்டான். எமக்கு நடந்த ஒரு துளி அநியாயத்தையும் அல்லாஹு தாலா மறந்து விட மாட்டான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, நாம் எல்லாம் ஓதக்கூடிய ஒரு சூரா தான் சூரத்துல் புரூஜ். சூரத்துல் புரூஜ் அதுதான். இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அதாவது
சைதுல் ஹாத்திரில் அல்லது முதுஹிஷ் என்ற தனது நூலில் ஒரு விஷயம் சொல்றாரு. அல்லாஹ்வுடைய சுன்னத்து வந்து அற்புதமானது. ஈமான் கொள்றதுக்கு அற்புதங்கள் நிகழும். அவர் சொல்றாரு, ஈமான் கொள்வதற்காக நிறைய அற்புதங்கள் நிகழும். ஈமான் கொண்ட பின்னால அவங்களுக்கு நடக்கக்கூடிய துன்பங்களுக்கு அற்புதங்கள் நிகழாது. இப்படி ஈமான் கொள்றதுக்காக அற்புதங்கள் எல்லாம் ஆனால் நிகழ்த்துவான். அதை பார்த்து நிறைய பேர் என்ன செய்வாங்க, இஸ்லாத்துக்குள்ள வருவாங்க, மூமின் ஆகுவாங்க, எல்லாம் நடக்கும். அதுக்கு பின்னால் அவங்க அடைகிற சோதனைகளுக்கு அற்புதங்கள் என்ன செய்யாது, அற்புதமாக காப்பாற்றுற மாதிரி எதுவும் என்ன செய்யாது, நடக்காது. ஒன்று ரெண்டு வேண்டுமென்றால் நடக்கலாம், ஆனால் பொதுவாக என்ன செய்யாது நடக்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதத்தை காட்டுவாங்க, அதன் சின்ன சின்ன அற்புதங்களால சிலர் இஸ்லாத்துக்கு வரலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அற்புதத்தை காட்டுவாங்க, இஸ்லாத்துக்கு வரலாம். ஆனால் அதுக்கு பின்னால நடக்கக்கூடிய கொடூரங்கள் கொடுமைகள் எத்தனையோ நடக்கும், அதுக்கு உதவி என்ன செய்யாது, வராது. அது அல்லாஹு தஆலா ஈமான் கொள்வானா என்பதற்காக அற்புதத்தை நிகழ்த்தினா ஈமான் கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் நீ மூமின் கேட்டகரிக்குள்ள வந்தா உனக்கு சோதனை தான். மூமினாகாத வரைக்கும் உனக்கு இஸ்லாத்துக்கான வழிகாட்டலுக்கான உதவி, அதான் அற்புதங்கள். இஸ்லாத்துக்குள்ள வந்த பின்னால நீ பொறுமையாகிறவனாகத்தான் உன்னை ஈமான என்ன செய்யணும், நீ நிரூபித்துக் கொள்ள வேண்டும். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, நீங்க பாருங்க சூரத்துல் புரூஜ், அதுக்கு முன்னால ஒரு சிறுவனுடைய அற்புதத்தால இஸ்லாத்துக்கு வராங்க. ஒரு சிறுவனுடைய அற்புதத்தால இஸ்லாத்துக்குள்ள வராங்க. வந்த பின்னால கொடூரம் நடக்குது, ஆனா அற்புதங்கள் என்ன செய்யல, நிகழல. என்ன, ஒரு பெரிய குண்டத்தை என்ன, ஒரு பெரிய குழியில தோண்டி அதுல வந்து நெருப்ப மூட்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் அதுல என்ன செய்யறாங்க, தூக்கி 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 போடுறாங்க. அப்ப அங்க காப்பாற்றப்படுறதுக்கு அற்புதங்கள் நடந்துச்சா? இல்ல. வேண்டாம், ஒரு குழந்தை பேசியது உழுவதுக்கு, நீனும் என்ன தாயை நீ அச்சப்படாமல் பாய் என்பதற்காக குழந்தை பேசியதை தவிர அங்க காப்பாற்றுவதற்கு ஒரு அற்புதம் நடந்ததா? அங்க அற்புதம் நடக்கல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சோதனை நடக்கிற நேரத்தில், அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள் என்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். இதை இமாம் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த நுக்தாவை சொல்றாரு. அன்புள்ள சகோதரர்களே, எனவே உதவி என்பது இந்த உலகத்தில் கடைசி நேரத்தில் வரும் என்பது மாத்திரமல்ல ஒரு மூமின் இருக்க வேண்டிய சிந்தனை, அதுவும் இருக்க வேண்டும். அதே நேரம் நாம் மரணித்தால் மர்மையிலும் எங்களுக்கு என்ன செய்யும், அது வரும் என்று சொல்லி. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்ற, மூமின்கிற நீங்கள் சொல்லுங்கள், வஹல் தரப்பசூன பினா இல்லா இஹ்தல் ஹுஸ்னைன். அதாவது இஸ்லாத்தின் விரோதிகளை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் என்ன செய்து விட்டாலும் எங்களிடத்திலே நீங்க ரெண்டில் ஒரு நலவைத்தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ரெண்டில் ஒரு நலவு தந்துருவான். ஒன்றில் இந்த உலகத்தில் வெற்றி, அல்லது மறுமையில் சுவர்க்கம். இந்த உலகத்தில் வெற்றியை முதலாவது அனுபவிப்போம், அதுக்கு பின்னால சுவர்க்கம், அல்லது வெற்றி கிடைக்காம மறுமையில் என்ன, எங்களுக்கு சுவர்க்கம் உயர்த்தியாம். இந்த ரெண்டு நலவை தவிர உங்களால வேற எந்த ஒரு நலவை என்ன செய்ய முடியாது, வேற ஒரு தீமையும் உங்களுக்கு ஏற்படுத்தி விட முடியாது என்று சொல்லுங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நமது மனதில் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் புரூஜ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முஃமினுக்கு வெஞ்சம் தீர்க்கப்பட்டால், அநியாயம் நடந்தால், கொடுமை நடந்தால் அல்லாஹ் அதை எப்படி என்ன செய்கிறான், அந்த நிகழ்வை வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த வஸ்ஸமா இதாத்தில் புரூஜ் வல் யௌமில் மௌ, அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல வாக்களிக்கப்பட்ட நாள் என்று என்ன செய்றான், அந்த சொல்லி காட்டுறான். அந்த வாக்களிக்கப்பட்ட நாள் என்பது அல்லாஹ் தஆலா அந்த அநியாயம் தீர்க்கப்படக்கூடிய நாளை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். வல் யௌமில் மௌஊத், வாக்களிக்கப்பட்ட நாளின் மீது சத்தியமாக, வ ஷாஹிதின் வ மஷ்ஹூத், பார்த்தவர் அந்த காட்சிக்கு உட்பட்டவர், அதாவது சாட்சியாளர், சாட்சி சொல்லப்பட்டவர், இவர்கள் மீது சத்தியமாக, குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், கிடங்குவாசிகள் சபிக்கப்பட்டார்கள், அன்னாரிதாத்தில் வக்கூத், கொழுந்து விட்டறியக்கூடிய அந்த நெருப்பு குண்டத்துக்குரியவர்கள், இதுஹும் அலைஹா குஊத், அவர்கள் அதன் மீது உட்கார்ந்த வண்ணம் சூழ இருந்து கொண்டு தள்ளிக்கிட்டு இருந்தாங்களே, அந்த நிகழ்வு அல்லாஹ் தஆலா சொல்ற, நெருப்புக்குள்ள போட்டாங்களே அந்த நிகழ்வை சொல்லி, சாட்சி கண்டவர்களை சொல்லி, சாட்சி பகரப்பட்டவர்களை சொல்லி சத்தியம் பண்றான் அல்லாஹ். இந்த நிகழ்வை சொல்லி சொல்றான், வஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத், முஃமின்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அவர்கள் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள், சாட்சியாளர்களாக இருந்தார்கள். மூமின்களுக்கு நடந்த கொடுமையை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் ஆஜராகி கொண்டிருந்தார்கள், ஆஜராகி அதை என்ன செய்தார்கள், செய்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். வமா நகமு மின்ஹும், அவர்களை அவர்கள் தண்டித்ததெல்லாம், பழிவாங்கியதெல்லாம், கஷ்டப்படுத்தியதெல்லாம், இல்லா யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத் அல்லதி லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், எவனுக்கு வானங்கள் பூமியுடைய ஆட்சி இருக்கிறதோ அப்படிப்பட்ட புகழுக்குரிய கண்ணியமான அல்லாஹ்வை ஈமான் கொண்டதின் காரணமாகத்தான் அவர்கள் தண்டித்தார்கள். அவர்களை என்ன செய்தார்கள், வேதனை செய்தார்கள், கொடுமைப்படுத்தினார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு சொல்றான் அல்லாஹ் தஆலா, அதாவது அதுல தொடர்ந்து மூமின்களுக்குரிய சுபசோபனத்தை எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், உமது இறைவனது பிடி
கடுமையானது. இன்னஹு ஹுவ யுப்தி வ யுஈத், அவனை ஆரம்பித்து வைக்கிறான், அவனை அதை மீட்டவும் செய்கிறான். துல் அர்ஷில் மஜீத், அதாவது கண்ணியமானவன், அர்ஷுக்குரியவன். ஃபஆலுல் லிமா யுரீத், தான் நாடியவற்றை செய்யக்கூடியவன் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொல்றான். நீங்க சூரத்துல் புரூஜ தனிமையில இருந்து மூமின்களுக்கு நடத்தப்பட்ட கொடுமை என்கின்ற அந்த விளக்கத்தோடு அதை நீங்க ஓதி பாருங்க. ரப்புல் ஆலமீன் உள்ளத்தோடு என்ன சில செய்திகளை பேசுகின்ற சிந்தனைகளை உங்களுக்கு என்ன செய்வான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஒரு ஆன்மீக ஒரு விளக்கமும் ஆன்மீக தெளிவும் இல்லாமல் நாங்க இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளை பற்றிய பார்வைகள் மட்டும் எங்களுக்கு அதிகரிக்குமாக இருந்தால், நாம் முஸ்லிம் அல்லாதவர்கள் எப்படி ஒரு கொடுமையையும் சப்ஜெக்டையும் பார்ப்பார்களோ அது மாதிரி என்ன செஞ்சிருவோம், ஆகிடுவோம். முன் சென்ற சமுதாயத்தினர்கள் வெற்றி பெற்றதெல்லாம் எதன் காரணமாக, கொடுமைக்கு முன்னால அவங்களுக்கு ஒரு விளக்கம் இருந்தது. கொடுமைக்கு முன்னால ஒரு விளக்கம் இருந்தது. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த சமுதாயத்தை பேசுற சந்தர்ப்பத்தில் எப்படி பேசினாங்க, நீங்க வாழ்வை விரும்புவது போல் சாவை விரும்பக்கூடிய ஒரு சமுதாயத்தோடு நான் வந்திருக்கிறேன். நீங்க வாழ்றத விரும்ப மாதிரி அதே அளவுல சாவை விரும்பக்கூடிய ஒரு சமுதாயத்தோடு என்ன செஞ்சிருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை சொன்ன. இந்த வார்த்தை தான் வெற்றிக்கு காரணமா என்ன செஞ்சது இருந்துச்சு. என்ன காரணம், அவங்களுடைய புரிதல். இந்த உலகத்துல நாங்க, அதாவது சொல்வார்கள், பல வயல் கிராமங்களுக்கு மத்தியில் ஹாலித் இப்னு வலீதுடைய படைகள் போகும். அந்த நேரத்தில் அந்த பசும் வெளிகளையோ வயல் வெளிகளையோ அவங்களோட பார்வை என்ன செய்யாது, பேத்து முட்டாது. முழுமையாக அங்க போய் ஒரு நீதியான ஆட்சியை நிறுவுவது என்பதுதான் அவங்களோட சிந்தனையில் என்ன செய்யும், இருக்கும். இதன் காரணமாக அவங்களுக்கு ஒரு அச்சம் என்ன செஞ்சது, அங்க வந்தது. எனவே ஒரு முஸ்லிம் எந்த கொடுமைகளை கண்டு அஞ்சுகிற பொழுது, வேதனைகளை கண்டு அஞ்சுகிற பொழுது என்ன நடக்கும் அப்படி என்று சொன்னால், எங்களது பார்வையும் முஸ்லிம் அல்லாத பார்வையும் சமம் ஆகிடும். எங்களது பார்வையும் முஸ்லிம் அல்லாதவருடைய பார்வையும் சமம் என்று ஆகிவிடும். எவ்வளவு பெரிய கொடுமையாக இருந்தாலும் வரலாற்றில் எங்களுக்கு முந்தி அந்த கொடுமைகளை நம்ம என்ன செய்திருக்கிறோம், பார்த்து தான் இருக்கிறோம் என்கின்ற ஒரு சிந்தனை நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நிச்சயமாக எதிரிகளை சந்திக்க நம்ம ஆசை வைக்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தத்தமன்னு லிகாஅல் அது ஃபஇதா லகீதுமுஹும் ஃபஸ்புது, நீங்கள் எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்று ஆசை வைக்க வேண்டாம். ஹதீஸ் இது. எதிரிகளை போய் சந்திக்கணும், அப்படி ஆகணும், இப்படி நீங்க ஆசை வைக்க வேண்டாம். ஆசை வைத்து சந்தித்து விட்டால் நீங்க என்ன செய்யுங்க, உறுதியாக இருந்து விடுங்கள். ஒரு அம்ன, ஒரு நிம்மதியை, ஒரு பாதுகாப்பை இழந்து கொள்ளணும்னு ஆசை வைக்க வேண்டாம். ஆனா அந்த நேரம் உங்களுக்கு வந்து விட்டால் உறுதியாக என்ன செய்யுங்க, இருங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மிக முக்கியமாக நம்ம சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய செய்திகளையும் குர்ஆனுடைய வசனங்களையும் நம்ம புரிந்து கொள்ள முடியாமல், சரியான ஒரு ஆறுதலுக்கு வர முடியாமல் போவதற்கான காரணம், நாங்க சில தவறுகளை செய்கிறோம். அதை சொல்லி நான் முடித்துக் கொள்ள நினைக்கிறேன். என்னடா, மீடியாக்கள்ல சமுதாயத்துக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள், கஷ்டங்கள் பரவுவது ஒரு வாஜிபான ஒரு விஷயம் தான். எல்லோரிடத்திலும் போய் சேர வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் தான். ஆனா நம்ம யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம், எந்த அளவுல கொண்டு போய் சேர்க்கிறோம், எப்படிப்பட்ட நிலைமையில கொண்டு போய் சேர்க்கிறோம் என்ற ஒரு விளக்கம் நமக்கு என்ன மிக முக்கியம். அப்படி ஒரு விளக்கத்தோட சேர்க்கிறோமான்னு கேட்டா இல்லவே இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, ஈமான்ல மிகவும் பலகீனமான மக்களும் இருப்பார்கள், ஈமான்ல உச்சகட்டமான மக்களும் இருப்பார்கள், சந்திப்பதற்கு எதுக்கு தயாரான மக்களும் இருப்பாங்க. இப்படி இருக்கிற டைம்ல எல்லா நிலையில உள்ளவர்களிடத்திலும் நீங்க இதை கொண்டு போய் சேர்ப்பீர்கள் அப்படி என்று சொன்னால், நிச்சயமாக பலகீனமான ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்குவோம். பலகீனமான ஒரு சமுதாயத்தை நம்ம என்ன செய்வோம், உருவாக்குவோம். காரணம், இந்த சமுதாயத்தில் அதிகமானவர்கள் பலகீனமானவர்கள் தான். எனவே செய்தியை அது சேர்த்த உடனேயே அவங்க முதலாவது இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள தள்ளக்கூடியவங்க யாரா இருப்பாங்க, தலைவர்களும் பொறுப்பாளர்களும் தான் இருப்பாங்க. இந்த சமுதாயத்துக்கு ஃபேஸ் பண்றவங்களை விரும்ப மாட்டாங்க. அதுக்கு பின்னால சமுதாயத்துக்கு கஷ்டத்தை ஃபேஸ் பண்றவங்கள விரும்ப மாட்டாங்க. ஏன் விரும்பினா, அங்க நடந்ததா எங்களுக்கு வரும், இங்க நடந்ததா எங்களுக்கு வரும் ஆகும். தாத்தாரியர்களுடைய யுத்தத்தில் முஸ்லிம் சமுதாயம் பலகீனப்பட்டதே அதனாலதான். புடிச்சா என்ன செய்வாங்கடா, சொத்துக்கள் எல்லாம் எரிச்சாங்க, ஆண்கள் ஒரு இடத்துல கூட்டி எரிச்சாங்க, பெண்கள் எல்லாம் அடிமைகளாக எடுத்துட்டு போனாங்க. இதை கண்ணூடாக என்ன செஞ்சாங்க, காண அந்த செய்தி பரவ அந்த ரோப் என்ன செஞ்சது, உள்ளத்துக்குள்ள பலகீனங்கள் வேகமா போய் சேர்ந்துச்சு. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் என்னன்னா, இந்த செய்திகளை பரத்தக்கூடிய வேகத்துல ஒரு பலஸ்தீனில ஒரு கொடுமை நடக்குது அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வந்தா, ஒரு முஸ்லிம் அதற்காக நொந்து வேதனைப்பட்டு தொழுது அல்லது அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறதா முதல் பிரதானம். அது அங்க உள்ளவர்களும் செய்ய வேண்டியது, நாங்களும் செய்ய வேண்டியது, இறுதி வரைக்கும் அதான் நம்ம செய்யணும். இரண்டாவது மூன்றாவது கட்டங்கள் தான் அடுத்தடுத்த வேலைகள் அவங்க பேஸ் பண்றதுன்றது. இந்த மாதிரி ஒரு செய்தி வந்த உடனேயே நமக்கு மேக்சிமம் எத்தனை குரூப் இருக்கோ அத்தனை தட்டி விடுறது. மேக்சிமம் எவ்வளவு குரூப் இருக்குதோ
பலஸ்தீனிலே தட்டி விடுறது பலஸ்தீனத்துடைய அல்லது காஷ்மீருடைய அல்லது ரோஹிங்கியாவுடைய அல்லது எங்கேயாவது ஒரு நாட்டுடைய முஸ்லிம் சமுதாயத்துடைய கொடுமையை நாம் மற்ற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் என்ற பொறுப்புணர்வு இவர் நினைக்கிறார். ஆனா உண்மை அதுவல்ல. நீங்க சேர்க்கக்கூடிய மக்கள் யாரை டார்கெட் பண்ணி சேர்க்கிறீங்களோ அவர்கள் எல்லோரும் இதே மெத்தட்ல என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. துஆவு செய்து கொந்தளிக்கக்கூடிய மக்களும் இருப்பாங்க, முஸ்லிம்களுக்காக உணர்வுபூர்வமா இருக்கக்கூடிய மக்களும் இருப்பாங்க. இதனால பலகீனம் அடைஞ்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை எங்கட சமுதாயம் சந்திக்கவே கூடாது என்றதுக்காக இஸ்லாத்துல என்னதெல்லாம் விட்டு கொடுக்கலும் இங்க என்று யோசிக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அதுல சந்தேகமே இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய மக்களையும் உருவாக்கும். ஒரு இடத்துல சமாதானமாக முஸ்லிம் அல்லாத சகோதரர்களும் முஸ்லிம்களும் நல்ல முறையில் என்ன செய்வாங்க, வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவன் இவரோட நல்லா தான் இருப்பான். அவன் தொழுகு நோம்பு புடி சக்காத்து கூடு ஹஜ்ஜி அதான் சொல்லிக்க நல்ல முறையில் வாழ்ந்துகண்டு வாழக்கூடிய ஒரு சூழல்ல இருப்பான். இந்த சம்பவத்தை வச்சு இவன் அடுத்த வீட்டுக்காரனோட பிரச்சனை படுத்துறது. இதை பார்த்துட்டு எல்லா முஸ்லிம்களுக்கு எதிரானவங்க இப்படித்தான் இருக்கிறாங்க என்று சொல்லி அடுத்தவனுக்கு சிரிச்சு கொண்டு சிரிக்க மாட்டான், பேச மாட்டான். ஏன்னா அவன் அந்த இங்க அப்ளை பண்ண பாக்குறான். அபூஜஹல் இல்லாட்டி அபூஜஹலை உருவாக்குறது வணங்கிட்டான். அப்படி இதை அப்ளை பண்ண பார்ப்பாங்க. இப்படி அப்ளை பண்ண பார்த்தா என்ன நடக்கும்டா, ஃபிக்ஹ் இல்லாததுனால எல்லார்ட்டையும் மீடியா இருக்கிறதுனால எல்லார்ட்டையும் அந்த செய்தி போறதுனால சில இடங்களில் தேவையில்லாத கொந்தளிப்புகளை எல்லாம் ஏற்படுத்திக்கிறான். சில இடங்கள்ல அந்த மக்கள் நல்ல இருக்கக்கூடிய மக்கள் நாங்க அநியாயம் செஞ்ச மாதிரி நீங்க பாக்குறீங்களே, நாங்க என்ன செஞ்சோம், நாங்களும் ஆதரவா தானே இருக்கிறோம், உங்களோட கொடுமைக்கு எதிராகத்தான் நாங்களும் என்ன செய்யறோம் இருக்கிறோம், ஏன் எங்களை எதிரியா பாக்குறீங்க என்கின்ற கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை என்ன செய்யுது, உருவாகுது. அப்ப என்ன காரணம் இது? நிச்சயமாக பலகீனர்களை உருவாக்குவதற்கோ அல்லது தவறான சிந்தனையுடையவர்களை உருவாக்குவதற்கோ இந்த விஷயங்களை நம்ம பரத்தக்கூடாது. ஆனால் பரத்தாமல் இருக்கவும் கூடாது. புரிந்துணர்வோடு சரியான செய்திகளை தான் பரத்துகிறோமா, எங்க கொண்டு போய் சேர்க்கிறோம், யாருக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் என்றதை எங்களுக்கு ஒரு விளக்கம் இருக்கணும். சிலருக்கு கேள்வி வரலாம், நாங்க பரத்தாட்டி மற்றவங்க எல்லாம் ஒவ்வொருத்தர பரத்துவாங்களேன்னு சொல்லி. அல்லாஹு தாலா என்ன எங்கட கடமையை கேட்பான், நீ என்ன முறையில செஞ்சா, யார்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா, எப்படிப்பட்ட மக்கள்கிட்ட இது விழிப்புணர்வை நீ என்ன செஞ்சாய், ஏற்படுத்தினாய், அப்படி என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, குறிப்பாக இந்த பலஸ்தீன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில கூட பல மக்கள் என்ன கேட்பாங்கன்னா, இதற்காக நாங்கள் என்ன செய்யலாம், வெறும் பிரார்த்தனையா, இது நிறைய பேட்டு இருக்கு, வெறும் பிரார்த்தனையான்னு சொல்லி. அன்புள்ள சகோதரர்களே, என்றைக்குமே வெறும் பிரார்த்தனை அல்ல, பிரார்த்தனை தான் எப்பயும் பிரதானம், பிரார்த்தனை தான் எப்பயும் பிரதானம், அது வெறும் பிரார்த்தனை இல்லை, அதான் ஃபர்ஸ்ட் அதான் லாஸ்ட். பத்ர் யுத்தத்தில் அவ்வளவு பெரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வீரர்களோடு இருந்தும் விடியும் வரைக்கும் கேட்டது என்ன, துஆ தான். இவங்க என்ன நினைக்கிறாங்கடா, சந்திக்கிறதுக்கு 7 டைம்ல தான் துஆ, சந்திச்சா துஆ கேன்சல். அப்படி இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடியும் வரைக்கும் கேட்டது என்ன, அபூபக்கர் தட்டி போதும் அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்லுகின்ற வரைக்கும் ரசூல் அங்க கேட்டது என்ன, துஆ தான். இப்ப நம்ம படிச்ச வசனத்துல என்ன தெரிஞ்சு கொண்டோம், ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்தில் உள்ள தொடர்பு இறுதி நிமிஷம் வரைக்கும் அந்த பிரார்த்தனை என்ன செய்ய வேண்டும், இருந்து கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு உலகமே பொருளாதார ரீதியாக அந்த சமுதாயத்துக்கு உதவி செஞ்சிட்டு இருக்கு. அதுக்கான வழிகள் எங்கள் ஊடாக எங்கள் சமுதாய பாதுகாப்போடு எங்களுக்கு செய்ய முடியும் என்றா அதுக்கு ஒரு முஃமின் என்ன செய்ய வேண்டும், களமிறங்க வேண்டும். மூன்றாவது கட்டமாக ஃபேஸ் பண்றதை பொறுத்த வரைக்கும் அந்த மக்களை தாண்டி உள்ள, அதாவது மேற்கு கரையில வெஸ்ட் பேங்க் சொல்லக்கூடிய அவங்களால கூட ஃபேஸ் பண்ணல. அதுக்குள்ள வந்து இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனையை, பலஸ்தீன் என்ற 3 பகுதி இருக்குது, இஸ்ரேலுக்கு ஒரு பகுதி இருக்குது, வேற என்ன வெஸ்ட் பேங்க் இருக்குது, இங்க காசா இருக்குது. வெஸ்ட் பேங்க்ல உள்ளவங்க கூட இங்க என்ன செய்யலாது, வர எங்களை விடுங்கள், அவங்களால கூட என்ன செய்யலாது, இங்க வர முடியாத இடத்துல தான் இருக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த மக்கள் தான் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டும் என்று இருக்கிற ஒரு நிலைமையில தான் என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிற என்ற யதார்த்தத்தை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது என்ன செய்யறா, சிலர் அவங்களுக்கு அதை ஒன்றும் செஞ்சுக்க இயலாது, அடுத்தவனுக்கு ஏசிக்கிறது என்னது, இவரெல்லாம் போராடி இல்லையா, அவன் இங்கதான் இருந்துக்கிறான், இவரெல்லாம் பேத்து போராடி இருக்கணுமா இல்லையா, களம் இறங்கி இருக்கணுமா இல்லையா, நீ யாரு, நீ முஸ்லிம், நீ போக வேண்டியதானே, சரியா? அதாவது பிரச்சனையை வந்து இன்னொருவருடைய தலையில போட்டு பொறுப்புல என்ன செய்யறது, நீங்கிறது. நீனும் வேதனைப்படு, நானும் வேதனைப்படுகிறேன். இது ஒரு முஸ்லிம் சமுதாயத்துடைய பிரச்சனை, இது ஒரு முஸ்லிம் சமுதாயத்துடைய கவலை, ஒரு முஸ்லிம் சமுதாயத்துடைய வேதனை. ஒருத்தருக்கொத்தர் குற்றஞ்சாட்டி தப்பிக்கொள்றதல்ல, எல்லோருமே இதுக்கு என்ன பொறுப்பாளர்கள். பிராக்டிகலா சந்திக்கிறத பொறுத்த வரைக்கும் அந்தந்த பிரதேசத்து மக்கள் தான் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு விதியில தான் இந்த சமுதாயம் என்ன செய்யுது, வாழ்ந்து கொண்டிருக்கிற. அந்த யதார்த்தத்தை ஏத்துக்கலாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி பேசக்கூடியவர்கள் எங்கிருந்து பேசுறாங்க, அவங்களும் இங்கிருந்து தான் பேசுறாங்க, அவங்க அங்க போயிருந்து என்ன செய்யல, பேசல. எனவே இது மிக பிரதானமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்துடைய பிரச்சனைகள்ல
நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற மன ஆறுதலை அல்லாஹு தஆலா வழிகாட்டுவதோடு சமுதாய ரீதியாக இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்துடைய நிம்மதியை பாதுகாக்குதல் என்ற விஷயத்தில் நம்ம கவனமாக செலுத்த வேண்டும். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் ஹுதைபியா உடன்படிக்கை ரசூலுல்லாஹ் மதீனா மக்களுக்கு இடையில, மக்கா மக்களுக்கு இடையில போட்ட உடன்படிக்கை. அதால சில முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டார்களா இல்லையா? பாதிக்கப்பட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு தீர்வை கொடுத்தான். அவர்களுக்கு ஒரு தீர்வு என்ன செஞ்ச, அபூ ஜந்தல் போன்ற நபித்தோழர்களுக்கு ஒரு தீர்வை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், கொடுத்தான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே ஒரு புரிந்துணர்வோடு இந்த சமுதாயம் அனைவரும் பலகீனப்பட்டிருக்கிறோம். சில மெதுவான நகர்வுகளை தாண்டி தான் இந்த சமுதாயம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, அதாவது வெற்றியை நோக்கி போக வேண்டியிருக்கிறது. இதுக்கு இடையில ஒருவருக்கு ஒருவர் குற்றஞ்சாட்டுவதை விட ஒருவர் திருத்திக் கொள்வது, ஒருவர் உபதேசிப்பது, ஒருவர் நசீகத்தோடு நடந்து கொள்வதும் ஆழ்ந்த பிரார்த்தனைகளோடும் அல்லாஹ்வுடைய ஆறுதலோடும் நாம பயணிப்பதுதான் எமக்குள்ள என்ன ஒரு தீர்வை தவிர வேறு விதமான மாற்று வழிகளுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பிலான நடைமுறைகளை நாம் தவிர்க்க வேண்டும். நான் இதுல சால சுருக்கமாக இந்த விஷயங்களை என்ன செய்திருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன். என்றால் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் முஸ்லிம் அல்லாத விரோதிகளுடைய சிந்தனை எதுவாக இருக்கும் என்றால் இன்னொரு புதிய பிரச்சனை என்ன செய்யலாம், இதுல உருவாக்கலாமா என்பதுதான் என்ன செய்யும், சிந்தனையாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தில் ஒரு சிறப்பான புரிதலையும் விளக்கத்தையும் ஞானத்தையும் தந்து இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய விளக்கங்களோடு பயணிக்கக்கூடிய அந்த அறிவையும் விளக்கத்தையும் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.